இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்பதான் சும்மா நான் கொஞ்சம் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது இன்னைக்கு ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற டைம்ல தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சோம். 7:30 மணிக்கு தான் போட்டேன், ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் அவ்வளவு தூரம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒர்க்கு. ஓகே ஓகே. அப்புறம் பாலா ரொம்ப நாள் கழிச்சு சொல்லு, ரொம்ப நாள் கழிச்சு. நான் அப்படிலாம் இல்லைண்ணா, கரெக்டா ஒரு நாள் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுவாயிட்டு. நேத்து வந்தேன், அது கட் ஆயிடுச்சு. பக்கு போல இருக்கு. நேற்று நிறைய பேத்துக்கு அதான் இருந்துச்சுன்னா சுகுமார் ப்ரோ ஸ்டார்டிங்லயே டக்குன்னு நிறைய பேத்துக்கு இது கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திடீர்னு பக் ஆகி அக்செப்ட் பண்ண முடியல. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. மியூட்ல இருக்கிற மாதிரியே தான் ப்ரோ காமிக்குது, மியூட் சிம்பிளே தான் காமிக்குது. இல்லை அது என்னன்னு தெரியல, பரவாயில்ல, பக்கெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு போ, அதை கண்டுக்கவே வேணாம். சரி பாலமா, நான் சொல்லுங்க. பரணி இடத்துல இன்னைக்கு அப்டேட் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சு? பரணி தான் இல்ல. சொல்லுங்க பிரதர். இல்ல இப்போ வருது எனக்கு ரிக்வெஸ்ட்லாம் எல்லாமே. அப்போ ஓகே, கிளியர் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்க அப்டேட் அப்படியே ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணிடுவோம். ஏற்கனவே இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அப்டேட் நீங்களே ஆரம்பிங்க. யார் பேசுறது இப்ப? பாலாவா? கங்குவா கூட சொல்லிட்டாங்க. ப்ரோ மூவி அப்டேட் பேசுறது கேட்கலையா? அவர் என்ன சொல்றாரு பேசுறது கேட்கல, நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன அப்டேட் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் வந்து மெயினான அப்டேட், அதாவது ஒரு பிளாஸ்ட் அப்படின்னா வேட்டையன் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு அக்டோபர் 10 அறிவிச்சிட்டாங்க. பயங்கரமா பத்திக்கிட்டு போகுது காலையில வந்து. நான் விட்டு அப்புறம் யாரோட ஸ்பீக்கரே சவுண்ட் வந்து பயங்கரமா பிரேக் ஆகுது ப்ரோ. அப்புறம் போட்டுருவோம் ப்ரோ பயங்கரமா கேக்குதுண்ணா. ஆமா ஓகே. இப்ப நான் கேட்கல, சுத்தமா கேட்கல. இப்ப பிரகாஷ்னா ஒண்ணுமே கேட்கலண்ணா. அவர் பேசிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரகாஷ் அவர் ஸ்பீக்கர்லயே காமிக்கல. ஓ ஸ்பீக்கர்ல காட்டியா? எனக்கு ஸ்பீக் பேசுற மாதிரி காட்டுது. எனக்கு பாலாவே பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. நான் பேசினேன், அப்புறம் அவரு சொல்றேன்னாரு, அப்புறம் பேசாருன்னு பார்த்தா கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. நீங்க பேசுறது கேக்குது. இன்னைக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ பக்ல இருக்கும், திரும்பி வருவாரு. டேட் வந்து பாத்தீங்கன்னா அதான் அவர் சொன்ன மாதிரி வந்து வேட்டையன் ரிலீஸ் டேட் கொடுத்தாரு. ஸோ கங்கோட கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு கிளியரா தெரியுது. ஆனா வந்து என்ன அதெல்லாம் ஃபாதரா டீட்டெயிலாக என்னன்றது அப்புறம் பேசுவோம். பட் இருக்கிற அப்டேட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு தங்கலானோட சக்சஸ் மீட் நடந்தது. அப்புறமா வந்து கொட்டிக்காலியோட ப்ரெஸ் ப்ரீமியர் வந்து இன்னைக்கு. தென் இப்போ வாழையோட ட்ரெய்லர், ஈவினிங் வாழை ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வேற எதனா பாலா? கொட்டுக்காளி எப்படிண்ணா இருந்தது ப்ரோ கோ அப்டேட் சொல்லிருக்காங்க. வந்துட்டு விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமா, அபிஷியலா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கே வெங்கட் பிரபு இதுல சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல. கேக்குதா? கேக்குதுண்ணா. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் சொல்ல மாட்டேங்க. சூரி படம் அத சொல்லிட்டேனே, பிரஸ் மீட், அத பிரஸ் ஷோ இருந்துச்சு. சொல்லிட்டீங்களா? ஓகே. இல்ல ப்ரோ, வெங்க டைரக்டர் கூட ஒரு படம் சைன் பண்ணிருக்காங்க. யாரு? பிரசாந்த் கூட விலங்கு படம். ஆமா அது வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு அப்டேட். வேற எதுனா இருக்கா? நீங்க எதுவுமே நோட் பண்ணல ஃபுல்லா வந்து. அதுக்கப்புறம் நித்யா மேனன் வந்து ஒரு வீடியோல அவர் சொல்லியிருந்தாங்க,
அபிஷியல் கிட்டத்தட்ட. என்னன்னா வந்து விஜய் சேதுபதி, பாண்டியராஜ், நித்யா மேனன், சத்யஜோதி பேனர்ல பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்மா? ஆமா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஓகே ஓகே. ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இது வந்து ஆடியோ லான்ச்சா? அது நேத்தா இன்னைக்கானா? ஹலோ கேக்குதா? இன்னைக்கு இல்ல பாலா, அது நடந்தது நேத்து சண்டே. ஓகே 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 ஓகே, அதுக்கெல்லாம் சரியா தெரியல, அதனாலதான் இன்னைக்கா நேற்று நான் கேட்டேன். இல்ல அது இன்னைக்கு நடக்கல, நேத்தே நடந்தது. அதுக்கப்புறம் என்ன, இது தங்கலான்ல மினிக்கி மினிக்கி வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வீடியோ சாங் ரிலீஸ் பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ காட்டுறாரு அவனுக்கு? இல்லையே, எனக்கு காட்டல. நான் காமிக்கல ப்ரோ. காட்டல. படம் ஓகே. உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு படம்? ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் கோஸ்ட், பிரகாஷ் ப்ரோ அக்செப்ட் பண்ண காட்டுறாருன்னு பார்த்துட்டு. ஓகே 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 ஓகே. நீங்க வேற யாரும் ஐபோன் யூஸ் இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? ஏன்னா ஐபோன் பக் இல்லையா? ஆண்ட்ராய்டு தான் பக்கா? யூசுவல் ஐபோன்ல பக் ஆகுது. பாலவனுக்கு யாருன்னா ரிக்வெஸ்ட் காட்டுதா பாரு. எனக்கு எந்த ரெக்வெஸ்டும் காட்டலண்ணா. உனக்கு மேபி நான் ரெக்வெஸ்டே காட்டல. அதுதான் அது பக்காவே இருக்கு ஆண்ட்ராய்ட்ல, அது என்னன்னு தெரியல. அவர் காட்டுது, இருங்க. ரெக்வெஸ்டட் வருது. அதான் வந்து ரெக்வெஸ்டட்னு வருது, பட் யாருன்னு ஷோ ஆக மாட்டேங்குதுண்ணா. வருது. மேபி அப்ப அவருக்கு தான் பக் நினைக்கிறேன். மேபி அவர் அப்டேட் பண்ணாரு, அவரு குரூப்ல போய் மெசேஜ் பண்ண, அவர் அப்டேட் பண்ண சொல்லு. ஏன்னா வந்து மத்தவங்களுதெல்லாம் இப்போ நான் ஒருத்தர் டிஜே சுரேஷ்ன்ற ஒரு அக்செப்ட் பண்ணேன். ஓகே ஓகே, நானும் கரெக்டா. எனக்கு வந்து அதாவது லிசனர்ல யாருன்னா ஐபோன் யூஸர் இருந்தீங்கன்னா வாங்க. ஆக்சுவலா வந்து மேபி ஐபோன்ல தான் பக் இல்லை, யாரையும் அக்செப்ட் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. சார்ட் அவுட் பண்ற வரையும் இதா இருக்கும். சொல்லிருக்கேன். யாருன்னா ஐபோன் யூஸரா இருந்தா ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். சார் கொட்டுக்காலியோட பிரீமியர் அதுதான் கேட்டேன். ஓகே பாலா. ஆமாண்ணா. ரிலீஸ் ஆகல படம் பத்தி எதுவும் பெருசா நம்ம இது பண்ணக்கூடாது. பட் ஆனா வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அந்த அவார்ட் வின்னிங் எல்லா இடத்துலயும் போயிட்டு அவங்க நிறைய அவார்ட்ஸ் பண்ணி இப்போ தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு பார்க்கும்போது இருக்கும். சவுண்ட் இருக்காது, பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது படத்துல. டைட்டில் கார்டு கூட பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது. அதாவது எஸ்கே ப்ரொடக்ஷன் வரும்போது அந்த இடத்துல கூட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது. ஸோ த்ரூ அவுட் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அந்த லைவ் சவுண்டில் தான், அதாவது சுற்றி நடக்கிற ஆம்பியன் லைவ் ஆம்பியன்ஸோட சவுண்ட் தான் இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம்னா தமிழில் வந்து பெருசாக வந்து தியேட்டர்கள் அது பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இது அவார்டுக்காகவே இந்த மாதிரி வந்து படங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்ல வந்துட்டு ஒரு படம் தான் வந்துட்டு கொட்டுக்காளி. நிறைய சிங்கிள் ஷாட் இருந்தது. ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நடிக்கிறதுலாம். எப்படின்னா ரியலிஸ்டிக்கா பர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம டேக் எடுத்து பர்ஃபார்ம் பண்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு இது டாஸ்கா நான் வந்து டீம் பண்ணியிருக்காங்க. படமா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த படங்கள் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் மூவி கிடையாது அப்படின்றது வந்து கிளியரா வந்து அவங்க சைட்ல இருந்தும் சூரியன் சொல்லிட்டாரு. கருடனும் இதுக்கு முன்னாடி விடுதலையும் பார்த்துட்டு நீங்க அந்த மைண்ட் செட்ல வராதீங்க அப்படின்ற மாதிரி. இந்த படத்துக்கு நீங்க ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரைலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா படத்துக்கு நீங்க வந்து போய் பார்க்கலாம். பட் இது வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்றத தாண்டி படத்துல வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அது செட் ஆகும், சில பேருக்கு வந்துட்டு அது கமர்ஷியலா இல்லை அப்படின்னும் போது வேற மாதிரி இருக்கும். இதுலேயே காமெடிலாம் இருக்கு. காமெடிலாம் வந்து பர்பஸா வந்து பண்றாங்கன்னு இல்லை, சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பேசுற விஷயம், செய்யற விஷயம், அவங்க பண்ற அந்த அந்த இது இந்த மாதிரி மேக்கிங்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி மேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம தமிழ் ஃபிலிம் வந்துட்டு ஒரு எப்படி எதனால இந்த படம் இவ்வளோ அவார்டு வாங்குச்சு அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே
ஒரு படம் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத. சேவல் நீங்க போஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்க. சேவல் வந்து அது வச்சுலாம் ஒரு சில இது ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்கா நல்லா காட்டியிருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அந்த விஷயத்த வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க டுவர்ட்ஸ் வந்து அதை நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது நான் பார்க்குறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து படம் வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு இந்த மாதிரி படம்லாம் நான் கொஞ்சம் ஏன்னா கூழாங்கல் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். கைண்ட் ஆஃப் அதே மாதிரி ஒரு இதுவாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே இதுவாக தெரியல. எல்லா இடமும் வந்து இதுவாக இருந்தது. பட் இது வந்து தியேட்டர்ஸாக ரிலீஸ் ஆகிட்டு ஃப்ரைடே தான் நமக்கு தெரியும் எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சூரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா இருந்தது? சூரி பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் இல்ல, சூரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அதாவது அவர் நடிச்ச அந்த கருடனோ இல்ல அதுக்கு முன்னாடி வந்து அவர் நடிச்ச விடுதலை மாதிரிலாம் கூட இல்லாம ஒரு கிராமத்து ஆள் எப்படி வந்து இதுல பண்ணுவாங்க. அதாவது கருடனும் கிட்டத்தட்ட ஒரு ரூரல் ஒரு ரோல் தான். பட் அதுல வந்து ஒரு சில மாஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுல எந்த ஒரு ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது. நேச்சுரலா வந்து ஒரு ஒரு சொல்றது ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கோவப்படுற ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு இதுவா காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது யதார்த்தமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூரின்னு கிடையாது, இந்த படம் வந்துட்டு மொத்த கேரக்டருமே படத்துல வர அதாவது ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் மொத்தமா வருவாங்க. எல்லாருமே சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம வந்து ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட கிளியரா தெரிஞ்சிடும். பட் நிறைய க்ளோஸ் அப் ஷாட்லாம் இருக்கு. ரொம்பவே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச். வாழை அதெல்லாம் இருக்குங்களாண்ணா ட்ரைலர் ஈவெண்ட்ல? இல்லை முடிஞ்ச ஈவெண்ட்? வாழையில தான் படம் இருக்கேன். ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ்ல ஏதாவது கம்மி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். நல்லா இது ப்ரோ கிளாஸ் கன்ஃபார்ம். எனி சேஞ்சஸ் வருமா? வராது ப்ரோ. இல்ல அன்னைக்கு ஞான சார் சொல்லியிருந்த மாதிரி வரதா இருந்துச்சுன்னா இல்ல ப்ரோ. எனக்கு வந்து பெரிய டவுட்னா இது கிளாரிஃபை பண்ணாமே அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 4 நாள் லீவ் ப்ரோ. இப்போ தீபாவளிக்கு இப்போ 2 படம் இறக்குனா பிரச்சனை. பெரிய படம் ஆக்சுவலாக பெரிய படம் சொல்றேன். ஏன்னா தீபாவளி இந்த டைம் வந்துட்டு கரெக்டான டைம்ல வரல. இது வந்துட்டு இன்னொரு 4 நாள் லீவ் மாதிரி ஒரு லாங் ஹாலிடே வருது. ஸோ வந்து ஒரு ஈக்குவல் கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி கங்குவா பட்ஜெட் ரீதியாகவும் அதுவும் இல்ல ப்ரோ கலெக்ஷன்ஸ் இல்ல ப்ரோ. இல்ல என்னன்னா நான் இல்ல மற்ற லாங்குவேஜஸ்ல போடுறது தான். இப்போ என்னன்னா அந்த ஒரு கங்குவாக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு நார்த் எல்லாமே. கரெக்ட். அது நம்ம ஒரு பெரிய கலெக்ஷன் வைக்கும் நம்ம எதிர்பார்க்கும் போது இப்படி வந்து நம்ம ஓகே தான் அந்த டேட் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த அமௌண்ட் எடுக்கிறது ஓகே. பட் இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாமோ, எனக்கு அதுதான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பட் அவங்களும் அதுதானே யோசிப்பாங்க. ப்ரீவியஸா லைட்டாவுக்குமே ஒரு பெரிய அடிதான். ஸோ வந்து இந்த படம் வந்து நல்லா போகணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட் தானே சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ப்ரீவியஸா படமும் அந்த அளவு பெருசா போகல. இது லால் சலாமா இருக்கட்டும், இது இந்தியன் டூ அதெல்லாம் பெருசா போகல. ஸோ வந்து இந்த படத்தை பயங்கரமா நம்பி இருக்காங்க அவங்க. 4 நாள் லீவ் யார் தான் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு லாங் வீக்கெண்டு. அது கரெக்ட் தான் ப்ரோ. அதுதான் சொல்றேன். லீவ் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே தான் ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச 2 படமும். அதுக்கப்புறம் எது நல்லா இருக்கோ அதை வச்சுதான் பொட்டன்ஷியலா மற்ற வீக்ஸ் போகும். என்ன கலெக்ஷன் டிவைட் ஆயிடும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ஆமா 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 ஆமா. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம்னா பெரிய படங்க வந்து கங்குவா வந்து ரொம்ப பெரிய படமா வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கேக்குதா கிளியரா நான் பேசுறது? நான் கேக்குதுண்ணா, கரெக்ட் கிளியரா கேக்குதுண்ணா. ஸோ ஞானவேல் வந்து அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோலோ ரிலீஸ் தான். அவர் வந்து சோலோன்றதை விட ஒரு பெரிய படத்தோட கிளாஷ் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து விரும்பி, ஏன்னா இது டுவர்ட்ஸ் வந்துட்டு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து இதுல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து அந்த இடத்துல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது
மோரோவர் வந்து அந்த படம் வந்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தியேட்ரிக்கலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேட்டையனுக்கு தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து அதிகமா கிடைக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 60-40 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 60% வேட்டையனா இருக்கும், 40% வந்துட்டு தங்குவாங்க இருக்கும். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் அப்படிதான், இதுதான் சுச்சுவேஷன். அதர் ஸ்டேட் வந்தா வந்து மேபி வந்து அது மாறலாம். பட் ஆனால் வந்து ஆல்ரெடி வேட்டையன்ல வந்து அமிதாப் பண்ணியிருக்கிறதுனால நார்த்ல வந்து ஓரளவுக்கு வந்து அவனுக்கு மார்க்கெட் வந்துட்டு அங்கேயும் பாபி டியோல் இருக்காரு, கங்குவாலியும். பட் ஒரு ஒரு இதுவா பாத்தீங்கன்னா ஈக்குவலா இங்கேயும் வந்து அமிதாப் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா சைட்லயுமே வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு இதுவா வந்து ஒரு இதுவா இருக்கும், ஓப்பன் ஆகும். ஃபகத் இருக்காரு, ராணா அதுதான் இருக்காங்க, சொல்றேன். எல்லா எல்லா லாங்குவேஜ்லயுமே லாங்குவேஜ்லயுமே இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு லீடிங் ஆக்டர் இருக்காங்க. இல்ல அதுதான் இப்போ ப்ராப்ளமாவே வந்து இப்போ இப்போ கங்குவாக்கு தான் வந்து பெரிய ஒரு இதுவா இருக்கும், ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அவர் பெரிய படம் வந்து கூட கிளாஷ் ஆகும்போது மேபி வந்து அதை கன்சிடர் பண்ணி அவங்க லேட்டரா ஒரு டேட்டை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்ப்போம். பட் ஆனால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் எதனா சேஞ்சஸ் வருதா இல்லையா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் வந்து வரதுக்கான சான்சஸும் வந்துட்டு நிறைய இருக்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ். கிளாஷ் வந்து போக மாட்டாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த 4 நாள் இதுன்றதெல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு விஷயமே கிடையாது. ஃபைன். இப்போ நான் சிம்பிளா ஒரு 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 லாஜிக்கலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையன் வந்துட்டு எப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு புக்கிங் ஈஸி ஆயிடும். ஒரு 3 இல்லை 4 நாள் வேட்டையனுக்குமே சொல்றேன் நான். அதாவது கங்குவாக்கும் அதே அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய ஸ்டார் படம் வரும்போது ரெண்டுமே வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்டார் படமா வரும்போது ரெண்டு படத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 நாளுக்கு வந்து புக்கிங் வந்து ஷியூர் ஷார்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து ரியலான கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வீக் டேல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த வீக் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும். இப்போ வந்து அவங்க அந்த இந்த கிளாஷா வந்துட்டு இது ஆகும்போது அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கிற பட்சத்துல ரெண்டு படமும் நல்லா வந்துருது, நல்லா இருக்கு, பாசிட்டிவ் நியூஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கு அப்படின்னா தங்குவா அவங்க நினைச்சதை விட அந்த அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். இந்த 4 நாள் லீவ் மட்டும்தான் அவங்க வந்து பெருசா வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஓவரால் அதோட அதோட தியேட்ரிக்கல் ரன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து தஞ்சைன்னு சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து அந்த விண்டோ, அந்த 2 வீக்ஸ் விண்டோ வந்து பார்ப்பாங்க. நீங்கன்னா வந்துட்டு அது 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 இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்துக்கிட்டீங்க, தங்கலான எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெரியும். அடுத்த வாரம் வந்துட்டு 23 மேஜரான எந்த ஒரு படமும் கிடையாது. அதாவது அதுக்கப்புறம் 2030 வந்து பெருசா படம் கிடையாது. கோட்டு தான் வந்து பெரிய பட்ஜெட்ல வந்து ஒரு படம் வருது. வாழை கொட்டுக்களிலாம் வருது. பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் படமா தான் வருது. ஸோ தங்கலானுக்கு வந்து அந்த அந்த கேப் இருந்தனால தான் வந்து அவங்க அந்த டேட்ல லாக் பண்ணாங்க. பட் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 30 வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அமரன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிரதர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வேற எதனா படம் வருது அப்படி தீபாவளிக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 வீக் கேப் இருக்கு. பட் வேட்டையன் கூட வரும்போது அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் அங்க பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. ஆனா வேட்டையன் டீமுமே அக்டோபர் ரிலீஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூன் மந்தே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அக்டோபர் ரிலீஸ்னு ஆக்சுவலா போட்டாங்க என்னன்னா போஸ்ட். அது கன்ஃபியூஸ் ஆனதே வந்துட்டு இவர் வந்து ஞானவேல் வந்துட்டு அவங்க சைட்ல அவங்க வந்து ரஜினியும் வந்து ஒரு இடத்துல பேசும்போது வந்துட்டு அது ஹிமாலயா போகும்போது வந்து அக்டோபர் 10ன்ற மாதிரி தான் ஆமா பிரஸ் மீட்ல அக்டோபர் 10th ரிலீஸ் ஆயுதபூஜை ரிலீஸ் இல்ல அங்கேயே வந்து பேசும்போது கான்வர்சேஷன்ல அப்படிதான் பேசியிருப்பாரு. நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க கான்பிடன்ட் அந்த டேட்ல அவங்க இருந்தாங்க. பட் இதுல ஞானவேல் வந்துட்டு இல்ல வேட்டையன் வந்து வராது அப்படின்ற மாதிரி இவரா தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொன்னாரு. அது எதை வச்சு அவர் சொன்னாரு அதனாலதான் ப்ரோ கேட்டேன். அன்னைக்கு இவரு ஞானவேல் சார் இன்டர்வியூ கொடுக்கும் போதே நான் அதான் கேட்டிருந்தேன். இது மாதிரி ரஜினி சாரே அந்த டேட் சொல்லியிருக்கா, பட் இவர் எதுவுமே வரலங்கிறாரு. கிளாரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லைன்னு இல்ல அது வந்து அது மேபி வந்து அவர் ஞானவேலுக்கு திரும்பி வந்து அவர் பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் எதனால வந்து அவர் அப்படி சொன்னாரு அப்படின்றது. மேபி இன்டர்னல் டிஸ்கஷன் எதனா போச்சா இல்ல வந்துட்டு அது அவரா சொன்னாரா அப்படின்றதுலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ஆனா இது வந்து கங்குவா பொறுத்தவரையும் வந்து அவங்க வந்து தனியா வந்தாதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும், ப்ராஃபிட்டா இருக்கும்ன்றதான் நானும் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய படம், ஒரு பெரிய பொருட்செலவுல ஒரு படம் வருது அப்படின்னும் போது அந்த படத்து கூட ஆல்ரெடி வந்து அது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகர் கூட வந்து கிளாஷ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து செட்பேக் அமையறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு.
ஸோ கிளாஷ் வந்து அவங்க போகாம அதுவும் ஜெயிலர்ல இருந்து வருது ப்ரோ, அதுதான் பெரிய ட்விஸ்ட். இல்ல அதான் சொல்றேன். நார்மலா அந்த ஜெயிலரு இல்ல ப்ரோ, காம்பினேஷன் சொல்றேன். ஆல்ரெடி ஜெயிலர்லயே வந்து பெரிய ஹை இருக்கு, அது போக ஜெய் பீம் டேரக்டர், ஸோ அதுலயுமே ஒரு பெரிய இதா இருக்கு. அதுதான் சொல்றேன். சூர்யா ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கங்குவா திவாலின்னு தான் ஹேஷ்டாக் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இல்ல அந்த date அ கங்குவா post பார்த்தோன்னே கங்குவா வந்துட்டு, அதாவது நீங்க எப்படி எடுத்துக்கங்க, கங்குவா வந்துட்டு அமரன் கூட ரிலீஸ் ஆச்சு, இல்ல கங்குவா வந்துட்டு அந்த மாதிரி அமரன் கூட ரிலீஸ் ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்காது. அதாவது பெரிய கிளாஷ் மாதிரி தெரியாது. பட் ஆனா அதே கங்குவா வந்துட்டு வேட்டையன் கூட வந்து கிளாஷ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய கிளாஷ். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் வந்து இன்னமும் வந்துட்டு அவர் ரஜினிகாந்தோட மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப பெருசு. அது எல்லாருமே வந்து இன்ன வரையுமே ஃபேமிலியோட வந்து அவர் படங்களை வந்து போய் பார்க்க, அவர் ஜெயிலர்ல சில நிறைய சீன்கள் வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே, வயலன்ஸ் இருந்தாலுமே படம் வந்து பயங்கர பிளாக். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்போது வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு அவங்க ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கங்குவா டீம் வந்து இது ரொம்ப பெரிய பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கு. அது அவங்க என்ன ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எப்படியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகும். ப்ரோ அப்படியே சேம் டேட்ல தான் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு கங்கோ ஒன் டே முன்னாடி வருது அட்வான்டேஜா இருக்கும் ப்ரோ. அந்த டே ஒன் கலெக்ஷன் ஒரு பெருசா வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் தியேட்டர் ஸ்பிளிட் ஆனா கூட தெரியல ப்ரோ, அந்த ஒரு பார்ப்போம். டிசிஷன் எடுத்தா கூட இல்ல இந்த ஐபோன் யூசர் யாருன்னா லிசனர்ல இருக்கீங்கன்னா வந்து கொடுங்க ஸ்பீக்கருக்கு. ஏன்னா வந்துட்டு பிரகாஷ் வந்துட்டு ரொம்ப நேரமா இருக்காரு, எனக்கு காட்டல. எனக்குமே காட்டல நான். இல்ல அதுதான் ஆண்ட்ராய்டுக்கு அது ப்ராப்ளமா இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு தான் காட்டுது. நான் பாருங்க இப்ப ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் காட்டுது. அவர் காட்டுது, பட் ஆனா வந்துட்டு அது ஒரு சில ஸ்லைட் பக் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஐபோன் யூசரா தெரியல. இல்ல 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 இதான் ஏதாவது அப்டேட் இருக்கா? விடாமிடுச்சு ப்ரோ, ரேப் ஆயிடுச்சு ப்ரோ. அது ஆக்சுவலா வந்துட்டு இல்ல எனி பாசிபிலிட்டி தீபாவளி ரிலீஸ் தீபாவளி ரிலீஸ்க்கு வந்து அவங்க எய்ம் பண்றாங்க. பட் ஆனா வந்துட்டு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போறது பொறுத்து தான் வந்து அவங்க சொல்ல முடியும். இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர மாட்டேங்குது. இல்ல இன்கேஸ் ப்ரோ அந்த ஒரு பெண்டிங் சாங் அது எதுவும் பண்ணலையா? இல்ல எல்லாமே முடிச்சிட்டாங்க, டோட்டலாவே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சைட்ல வந்து. இதுக்கப்புறம் ஏன்னா அவர் குட் பேட் அக்லியோட இதுக்கே போயிட்டாரு, கம்ப்ளீட்டா வந்து அந்த க்ரூவோட ஜாயின் பண்ணாரு. ப்ரோ இப்போ இன்கேஸ் தீபாவளி மிஸ் ஆச்சுன்னா நவம்பர்ல மோஸ்ட்லி பெரிய படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு? டிசம்பர்ல ரிலீஸ் ஆனா ஜனவரியில பிக் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் விண்டோல ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க தீபாவளிக்கு வர்றதுக்கு ட்ரை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து இப்போதைக்கு ரிலீஸ் டேட் வந்து ஷியூரா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம இப்பதான் ஷூட் முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேலதான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி பேரலா பண்ணியிருந்தாலுமே மேஜர் பார்ட் ஆஃப் த ஒர்க் இதுக்கு மேலதான் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து அந்த டேட்டை லாக் பண்ணி அவங்க பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ளே அவங்க முடிக்கணும். பார்ப்போம். அதுக்கான கிளாரிட்டியும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மேக்ஸிமம் வந்து செப்டம்பர்ல வந்துடும் ப்ரோ. செப்டம்பர்ல அவங்க சொல்லிதான், செப்டம்பர்னா இன்னொரு 10 நாள்ல வந்து அவங்க ஒரு 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 டிசிஷன் தான் ஆகணுன்ற நிலைமை வரும். எனிவே அனிருத்தும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. லைக் வேட்டையன் ரிலீஸ் இருக்கு. ஸோ மீன் வயல் பேரலி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அவரது வந்து தேவாரம் வந்து அவருக்கு ரிலீஸ் இருக்கு, வேட்டையனுக்கு முன்னாடி தேவாரா இருக்கு. ஸோ வந்து அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அவரும் வந்து ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல தான் இருக்காரு. ஸோ அவர் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும், அது நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு இதுவா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அதுதான் சொல்றேன், ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் முடிவு எடுத்து டிசைட் ஆகி வந்து வர படங்கள் கிடையாது. இப்போதான் இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா சினிமா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண படங்களே வந்துட்டு நிறைய படங்கள் வந்து மாறி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால நம்ம கன்ஃபார்ம் சொல்லு ப்ரோ. ஹலோ அது இந்த அபிஷேக் ராஜா எப்படின்னா எல்லாத்தையும் தேவையில்லாம அதாவது வந்து சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காப்ல. என்னாச்சு? உண்மையா பொய்யோ என்ன இல்ல, இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்ல. அதுல வந்து இன்டர்வியூவர் வந்து எஸ்கே ஷா தலை எல்லாம் இருக்காங்களா இருக்கலாம், அதை ஸ்ட்ரைட்டா வெளியே சொல்ல முடியாதுல்ல. நான் அந்த டீம்லயே இருக்கேன், நான் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லும்போதே அது ஒரு இது கிரியேட் பண்ணதுலண்ணா. இல்ல ப்ரோ, அது பேசவே சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன்.
இப்போ வந்து அபிஷேக் ராஜா வந்து அந்த டீம்ல வந்து ஒர்க் பண்றாரு. அது வந்து கோட்ல அவர் இருக்காரு. அது 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 எல்லாமே வந்து தான் உண்மைதான். அவர்கிட்ட போயிட்டு ஒரு பல கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ வந்து எஸ்கே இருக்காரா அப்படின்னு போய் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கே வந்து உண்மையில இந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா அவர் வந்துட்டு எஸ்கே வந்து இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டாருன்னா அவர் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இருக்காருன்னு சொன்னாலும் வந்து படத்தோட டீம் வந்து அவர் தான் போய் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து எதுவுமே வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. பெரிய படத்துக்குலாம் வந்து டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபுவே நீங்க நீங்க ஸ்பீச் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது நிறைய மீம்லாம் பார்த்தேன் நான், இந்த எல்கேஜி மூவி மாதிரி வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காருன்னு. பட் ஆனா அதுதான் உண்மை. அவங்க வந்து எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா படத்துல வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்துட்டு அவங்க சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல ஒன்று ரெண்டு வந்துட்டு வெளியே வருது. அது வரும்போது அது உண்மை அப்படின்னு நம்ம ஓப்பனா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. ஓகேண்ணா. இல்ல பட் மேக்ஸிமம் இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இல்ல அவங்களே கேட்டுருவாங்களா? இல்ல வேணா இதை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த வேணா அதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, கட் பண்ணிருங்க. ஆக்சுவலா வந்துட்டு என்ன நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஆக்டரை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேணா வந்து டெம்ப்ளேட்டா ஒரு கொஸ்டின் வந்து அவங்க சொல்ற கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இப்ப இவங்க சொல்றது வந்து வேணாம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாலே வந்து இருக்கிற சூழ்நிலையில வந்து அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருப்பாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல அப்படி இருக்கு. ஏன்னா இப்ப யூடியூபோட டிமாண்ட் அப்படி இருக்கிறதுனால எல்லாமே எல்லாமே சோஷியல் ஆயிடுச்சு. எதுவுமே வந்து அவங்க யாரும் நம்பியுமே வந்து ஃப்ரீயா பேச முடியல. அப்படின்னும் போது அப்ப இருக்கிற மாதிரி டெம்ப்ளேட் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் வந்து யாருன்னா எது பேசினாலுமே வந்து அது ட்ரெண்ட் ஆயிடுது. சின்னதா பேசினாலும் ஆஃப்லைன்லாம் எதுனா பேசினா கூட ஏதோ ஒரு போட்டோ வந்து அவங்க வந்து சும்மா வந்து போட்டோ கூட லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சோஷியல் மீடியால. இல்ல இவங்க இதே கலர் ட்ரெஸ் இருக்காங்க, இந்த லொகேஷன்ல இருக்காங்க, அவங்களும் அதே லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்து எல்லாமே வந்து இப்போ இங்க வந்து ஒரு ஸ்டோரி குக் பண்றாங்களே. அது அது அந்த ஒரு இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே டோட்டலாவே மாறிடுச்சு. புஷ்பா யூஸ் பண்ணாங்க. சேஃபா இருக்கிற ஒரே மூவி கோட் மட்டும் தான். ஏன் ப்ரோ ரிலீஸ் டேட்ல இல்ல கோட் இப்போ கோட் வந்துட்டு அது இல்லை, அது கன்ஃபார்மா வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸுமே அது மாறவே மாறாது. ஓகேங்களா? இல்ல ப்ரோ, இல்ல வேற ஸ்கிரீனும் வேற மூவி எதுவுமே ரிலீஸ் கிளாஷ் எதுவுமே இல்லாம சோலோ ஆமா, பெரிய படம் இல்ல, தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க அந்த ரொம்ப டேட். பெரிய படம் இல்ல. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா வந்து ஃபெஸ்டிவலா அவங்க டார்கெட் பண்ணும்போது தான் கூட கிளாஷ் வரும். ஓகேங்களா? அவங்க ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு டார்கெட்டே பண்ணல அப்படிங்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு மெயினா இப்போ தீபாவளி பொங்கல் அப்படின்னு வரும்போது தான் வந்து கூட வேற எதனா படம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஒரு டேட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பெருசா யாரும் அந்த டேட்டை லாக் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஆனா வந்து நீங்க ஒரு ஃபேனா யோசிங்க. ஒரு விஜய் ஃபேனா, ஒரு அஜித் ஃபேனா, ஒரு ரஜினி ஃபேனா நீங்களாம் வந்து என்ன யோசிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படங்கள்லாம் வந்து தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ அந்த மாதிரி வந்தாதான் வந்து அது திருவிழா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து ஃபேனோட ரிக்வஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் ஒரு படத்தை வந்துட்டு திடீர்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு சொல்றது லியோ வந்துட்டு நார்மல் டேல வந்துதான் ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் வரல. ஆனா அதான் பெரிய ஃபெஸ்டிவலுக்கு வரல. நான் சொல்றது எப்படின்னா தீபாவளி பொங்கல் மாதிரி வரல. அதே வந்து வாரிசு வந்துட்டு பொங்கலுக்கு வந்தது. ஸோ இப்படிதான் அவங்க வந்து அவங்களோட பேட்டர்னே நீங்க எடுத்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க வந்து அஜித் சார் படம் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே விஜய் சார் படம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து அவங்க அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஒன்று இது பண்ணி மொத்த இதுவுமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து குட் பேட் அக்லி வரப்போகுது பொங்கலுக்கு. அதே மாதிரி தான் இப்போ தளபதி 69 அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் தான் பிளான் பண்ணும். போன வருஷம் இருந்த ஃபெஸ்டிவல் அட்வான்டேஜ் இந்த வருஷம் எந்த படத்துக்குமே இல்லை. லியோக்கு வந்து மண்டே டியூஸ்டே 2 நாளுமே இருந்துச்சு அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்டேஜ். இந்த தடவை கங்குவாக்கும் லேட்டா ரெண்டுமே ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் முடிஞ்சிருக்கு. விஜயதசமி ஆயுத பூஜை பெருசா அட்வான்டேஜே இல்லை ஃபெஸ்டிவல் அட்வான்டேஜ். ஆனா இந்த வாட்டி எல்லா லீவுமே மேக்ஸிமம் வந்து வீக்கெண்ட்லயே வருது. விநாயகர் சதுர்த்தி கூட சனிக்கிழமை தான் வருது. சொல்லிக்கிறேன் லிசனர்ல யாருன்னா லிசனர்ல வந்துட்டு இதுல இருந்தீங்க அப்படின்னா, சாரி ஐபோன் யூஸரா இருந்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுங்க. ஏன்னா வந்து இன்னும் சில பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, யாரையுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. மேபி பக் வந்து நேற்று நான் ஐபோன்ல கனெக்ட் பண்ணி என்னால வந்து அதில் பண்ண முடிஞ்சது. ஆண்ட்ராய்டில் அது என்னன்னு தெரியல. மேபி அவங்களும் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களா, அதை அக்செப்ட் பண்ண முடியலையான்னு தெரியல.
புஷ்பா 31 ஆனா இந்த டிஎன்ல 7 AM படம் 7 AM மூவி ப்ளே பண்ணலாமாண்ணா? ஒரே நிமிஷம் நான் ஒரே கேக்குதா? நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. 2 பேர் வந்திருக்கீங்க. டிஎன்ல நீங்க யாரெல்லாம் ஐபோன் யூசர் இருக்கீங்களா? ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. சொல்லுங்க ப்ரோ. புஷ்பா 20 டிஎன்லண்ணா பாலா இப்போ 7 வந்து பிரகாஷ் ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லு. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. டிஎன்ல 7 AM இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த 7 AM ஆமா வந்து bro. கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அது சீக்கிரத்துல வந்து அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, ஏன்னா டிமாண்டி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க கோயம்புத்தூர்ல முருகன் சினிமாஸ்ல 7 AM ஷோ போட்டிருந்தாங்க. அதுதான் ப்ரோ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது நார்மலைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த 7 AM அதாவது 9 தான் இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா அதர் ஸ்டேட்டை காட்டி காட்டி ஸ்டேட்ல வந்துட்டு நீங்க வந்து 9 o'clock வந்து அது எல்லாமே இயர்லி மார்னிங் போடுறாங்க. நம்ம டிஎன்ல மட்டும் வந்து அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு 7 AM வந்து வந்துச்சு. அதே வந்து இப்போ 7 AM வச்சு தான் வந்து அடுத்த படங்கள் ஸ்ட்ரீமிங்ல வர எல்லா படமும் 7 AM வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு ப்ரியரானா ஓட்டுக்கு ஏதாவது வாங்க முடியுமா? 7 வரும். கோட்டு 7 வரதுக்கான நிறைய இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு படம் வந்துருச்சுல, அந்த ஒரு படத்தை ரெஃபரன்ஸா வச்சு அவங்க வந்துட்டு அப்பீல் பண்ணி வாங்க முடியும். ஸ்டே வந்து அதுக்கான இது வந்து ஆர்டர் வாங்க முடியும். எந்த படமும் வராத ஒரு சூழ்நிலை. ப்ரோ இப்ப எப்பிக்கு மட்டும் ஸ்பெஷலா விட்டுருவாங்க ப்ரோ. எது ப்ரோ? இப்ப நீங்க சொன்னீங்க ஏன்னா 7 AM இப்ப எப்பிக்ல கொடுத்தாங்கல்ல தங்கலானுக்கு. இல்ல ப்ரோ, நான் சொல்றது வந்து கோயம்புத்தூர்ல சிங்கிள் ப்ரோ நான் அதை பத்தி கேட்கல. நான் இப்ப சும்மா ஏன்னா 7 மணிக்கு இப்ப அந்த படம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்பிக்கு ஸ்பெஷலா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கா எப்பிக்கு மட்டும்? இல்ல ப்ரோ, இப்ப அவரு எபிக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நீங்க தங்கலானுக்கு கொடுத்தாங்கல்ல? இல்ல கொடுத்தாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சிங்கிள் ஸ்கிரீனுக்கும் வந்து 7 AM கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது எபிக் மட்டும் இல்லாம சிங்கிள் ஸ்கிரீனுக்கும் கோயம்புத்தூர்ல வந்துட்டு 7 AM போச்சு, ஷோ போச்சு. கரெக்ட் தானே ப்ரோ? அதுதான் சொல்ல வரீங்க? எபிக் இல்லாம வந்து சிங்கிள் ஸ்கிரீன் வந்துட்டும் 7 AM ஸ்கிரீன் பண்ணாங்க. அது கண்டினியூ ஆகும். ஏன்னா இப்போ ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அப்கமிங்ல வந்துட்டு எந்த ஒரு பெரிய படம் வந்தாலுமே அதை ரெஃபரன்ஸா வச்சு அவங்க வந்து அந்த ஒரு இது ஆர்டர் வந்து வாங்க முடியும். அதாவது எங்களுக்கும் 7 AM ஆல்ரெடி இந்த படம் நடந்திருக்கு அப்படின்னு. கோட் வந்து 7 AM பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சரி, இப்போ கங்குவா ப்ரோ கிளாஸ் வருமா வெளியே போகுமா ப்ரோ? கங்குவா வந்து என்ன பொறுத்தவரையும் கங்குவா கிளாஸ் வர மாட்டாங்கன்றது நான் நினைக்கிறேன். பட் ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. போயிடுமா ப்ரோ? 27 போயிட்டு அவரு 10 போகுமா ப்ரோ? வாய்ப்பு இருக்கா? ப்ரீபான் ஆகாது. ப்ரீபான் 10 நாள் தானே ப்ரோ? 10 நாள் ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா ஈஸியா வசூல் எடுத்துட்டு போயிடும் ப்ரோ. வசூல் அங்க தேவாரா வருது ப்ரோ. இல்ல ப்ரோ, தேவாராவும் தேவாரா வருது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ப்ரீபான் அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ப்ரீபான் ஆகும். அதாவது இப்போ அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க, இன்னும் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாமே அவங்களுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அதுவும் இல்லாம அது நல்ல டேட்டும் கூட இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அது ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு 12 நாள் தான் ப்ரோ ஓடும் படம். 14 நாள் ஓடும் படம். அப்படி இல்லை ஓட்டு படம் வந்து ஓரளவு நல்லா போயிடும், ஒரு 20 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு படத்தை பொறுத்த படம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் ஆயிடும். இன்னும் 29 அந்த டேட் தான் சொல்றீங்க நீங்க, தேவார டேட் தான் சொல்றீங்க. ஆமா 27 29 தானே? 27 தமிழ்நாட்டுல 27 தேவரா விட்டுருவா. தமிழ்நாட்டுல படம் வர மாட்டேங்குது. நான் தமிழ்நாடு அதுதான் 2 வாரம் சரி. இப்ப அப்படி கணக்கு பண்ணா இப்ப இந்த வாரம் 2 படம் இல்ல, சும்மா நல்லா இருக்குன்னு போட்டுருக்காரு. இப்போ நீங்க அப்படி கணக்கு பண்ணா இப்ப இந்த வாரமே 2 படம் வர போகுது, புரியுதுங்களா? இல்ல அதுவும் அந்த படம். ஆமா ஆமா, இப்ப வாயை ட்ரெயிலர் இது இருக்கு. நான் பேசுறது கேள்வி. வாயை ட்ரெயிலர் சூப்பரா இருக்கு. வாயை ட்ரெயிலர் சூப்பரா இருக்கு. பிரீமியம் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தா பாசிட்டிவா இருக்கு. ட்ரெயிலர் நல்லா இருக்கு.
இல்ல ஒரு 250 கூட அதுல 500 போயிடுமே. புரியுதா இல்லையா ப்ரோ? bro? அவ்வளோலாம் தர மாட்டாங்க ப்ரோ. ஒரு சும்மா bro, பெரிய 200 bro, அதுக்கப்புறம் bro, எத்தனை bro, 7 படம் வந்துச்சா? ஆஹா, சரி 7 படம் வந்துச்சு. ராயனுக்கு எதாவது அஃபெக்ட் ஆச்சா ப்ரோ? இல்ல ப்ரோ, ரெட் ஜெயண்ட் 250 இல்ல இல்ல ரெட் ஜெயண்ட் 250 கூட போட மாட்டாங்களா? நான் ப்ரோ குரூப்ல கரெக்டா இருக்கு ப்ரோ. ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் தான் சொல்றேன் நான். நீங்க வேணா பாருங்க 200+ தான் இருக்கும். சும்மா எவ்வளவு பேர் ரிலீஸ் ஆகும்? 200 சும்மா bro. கண்டிப்பா வாடகை அதான் நான் சொல்றேன். அதே இப்ப நானா தான் சொல்றேன் 200+ சொல்லுங்க. நானு 200 220 அப்படி வரும். 250 வரும். ஆனா அதுக்கு மேல வராது. எப்படி இப்ப இந்த படம் எப்படி 7 நாள் படம் அவங்க ஆக்சுவலா வந்துட்டு இதுவே வந்து ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. ட்ரெய்லர் நினைச்சு ரொம்ப கிராண்டா பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர். கொட்டுக்கல் எவ்வளவு நேரம் bro படம்? 1.5 மணி நேரமா இல்ல 2 ஹவர்ஸ் வருமா? டியூரேஷன் மட்டும் சொல்லுங்க. 1 hour 40 minutes. ஓகே. அது கொஞ்சம் ரிலீஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா ப்ரோ? ஏன்னா அவர் ஹிட் கொடுத்துருவாரு சொல்றேன் நான். அது 200+ வரும். அது கொஞ்சம் அது கம்மியா தான். ப்ரோ நான் பிரகாஷ் வரலையா? பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வந்து அவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இதுவும் காட்டல எனக்கு. ஸ்பீக்கர் அந்த ரெக்வஸ்ட்டும் காட்டல. அதுதான் சுமார் நான் அப்பையில இருந்து யாராவது ஐபோன் யூசர்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க கங்குவா பாசிபிள் இல்ல அப்படின்றீங்க. இதை விட்டா அவங்களுக்கு வேற டேட்டு கிடையாதுல ப்ரோ. இப்போ பெரிய கலெக்ஷன் அழுனா தமிழ்நாட்டுல தான் அள்ள முடியும். தீபாவளிக்கு ஒரு நாள் லீவ், ஒரு நாள் ஆல்ரெடி அமரன் பிரதர் கொடுத்துட்டாங்க, டேட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி இல்ல ப்ரோ. இப்ப இவங்க வந்த மாதிரி அவரு அதுக்கு போவாரு. தீபாவளி போயிட்டு தீபாவளிக்கு 2 படம் இருக்குங்க, அமரன் பிரதர்னு ஒரு இல்ல ப்ரோ. இவரு டேட் போட்டாருன்னா அதுல யாராவது ஒருத்தர் பிச்சுன்னு போயிடுவாங்க. புரியுதுங்க ப்ரோ? இவர் டேட் போட்ட மாத்துறாருன்னா அவங்கள யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க. புரியுதுங்க ப்ரோ? இங்க வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. இங்கே ஒரு படம் போஸ்ட் பண்ண அமரன் பிரதர் ஏதாவது ஒரு படம் வராது. அதுதான் சொல்றேன். இப்ப ஒண்ணு இப்ப டேட் மாத்தி போட்டாங்கன்னா அவங்க யாராவது ஒருத்தர் தூங்கிடுவாங்க. படத்தை நான் அப்புறமா போயிடுவேன். அது கரெக்ட் தான், கரெக்ட் தாங்க. தீபாவளின்ட்டு ஒரே ஒரு நாள் ஹாலிடேங்க. 3 டே ப்ரோ. அதுக்கப்புறம் லீவு. வெள்ளி சனி 3 நாள் வரும். தீபாவளி அடுத்த நாள் லீவ் விடுறாங்க கவர்மெண்ட். 2 வருஷமா தொடர்ச்சியா லீவ் விடுறாங்க. அடுத்த நாள் லோக்கல் ஹாலிடே விடுறாங்க. கவர்மெண்ட் லீவ் விடுறாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் தான், மற்றபடி பிரைவேட்லாம் லீவ் கிடையாதுல்ல. ஆமா ஸ்கூல் காலேஜ் தான் ப்ரோ லீவ். ஸ்கூல் காலேஜ்ல இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த வாரம் படம் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா வீக் டேஸ் எல்லாம் உட்காந்துரும். ஸோ அதனால அவங்க வந்து பெரிய லாங் ஹாலிடேனா ஆயுத பூஜை தான் அவங்களுக்கு. ஸோ அதனால அதை பாக்குறாங்க. பொங்கலுக்குலாம் சான்ஸ் இல்ல ப்ரோ. பொங்கலுக்குலாம் ஏன்னா பொங்கலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல பெரிய படம் வருது. அப்படி இல்ல ப்ரோ. தமிழ்நாடு ஜனவரி 26 போட்டாங்க. ஈச்சில் வந்து எங்க விட்டாங்க பாருங்க. ஜனவரி 26 போட்டு அது தமிழ்நாடு அவங்க முழு படமே மட்டும் ஆச்சு. அவங்க படம் தான் ப்ரோ. பட் பொங்கல் வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது 2 வருஷம் முன்னாடி எடுத்த படம். கண்டென்ட் ரொம்ப 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 இதாயிடும். இப்போ ஒரு ட்ரெயிலர் விட்டு திருப்பி இன்னொரு ஹைப்பை குறைச்சி மறுபடியும் ட்ரெயிலர் விட்டு, அதனால சுட்டா போட்டி. அவங்களுக்கு என்னன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா படம் ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா வசூல் அள்ளிடும். அதனால கண்டிப்பா இதுதான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்படி ஒரு பேட்டை விசுவாசம், துணி வாரிசு அந்த மாதிரி. ஓகே. நீங்க சொல்லுங்க ப்ரோ. பாலா ப்ரோ, இப்போ ஆக்சுவலா விடாமுயற்சி டேட் என்ன, எப்படி சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க ப்ரோ. விடாமுயற்சி வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுபடி ஒரு சாங் பெண்டிங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஷூட்டிங்லாம் முடிச்சு ஒரு சாங் மாதிரி கேள்விப்பட்டேன். அது முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 days 15 daysக்குள்ள அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிடும். நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும் 10 days. கிளாரிபிகேஷன் ரிலீஸ் டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரேட்ல கேட்டிருக்காங்க? அவங்க ஏம் பண்றது இப்போ வரைக்குமே தீபாவளி தான் ஏம் பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அது முடியுமான்னு எனக்கு அது வந்து இப்போ இனிமே ஃபர்தர் டேஸ் தான் தெரியும். அது அவங்க ஏம் பண்றது ஆனா தீபாவளி தான். ஏன்னா அதை விட்டா அவங்களுக்கு டேட் இல்ல. நவம்பர் விடுறது கரெக்டா பண்ணல. பட் டிசம்பர் அதுக்கப்புறம் 1 monthல குட் பேட் அக்லி அப்படிங்கிறப்ப அவங்களோட டேட்டே இல்ல. தீபாவளி தான் அவங்க ஏம் பண்றது. தீபாவளி தான். குட் பேட் அக்லி சான்ஸ் 50-50 தான் ப்ரோ. பொங்கலுக்கு வருமானதே டவுட் தான். எப்படி ப்ரோ சொல்றீங்க? டவுட் தாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் உங்களுக்கே தெரியும்.
எப்பயில இருந்து எடுத்த படத்துக்கு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பெண்டிங் இருக்கு, ம். சாங்ஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்றப்ப இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் வேற ஏதாவது சொல்றாங்க. இல்ல 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 நவம்பர்ல இல்ல அது ஸ்டார்ட் பெரிய பண்ணல ப்ரோ. அளவு strike எல்லாம் 40% வாய்ப்பு இல்ல. முடிஞ்சு ப்ரோ. அது இல்லாம அது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர், அது தமிழ் ப்ரொடியூசர் இல்ல. ஸோ சான்ஸே இல்ல, ஸ்ட்ரைக்குக்கு எஃபெக்ட் ஆக சான்ஸே இல்ல. ஆல்ரெடி 40% முடிஞ்சு ஷூட் ஆமா, முடிஞ்சிருச்சு. குத்தாடத்துல வந்து ஷூர் ஷாட் வந்துரும் பொங்கலுக்கு. அதுல எந்த ஒரு டவுட் வேணாம். ப்ரோ அடுத்து ஷூ ஷாட்டா வருது அப்படின்னா ஒண்ணு படம் தீபாவளிக்கு வரணும், விடாமுயற்சி. அப்படி இல்லையா மார்ச் ஏப்ரலுக்கு தள்ளி விட்டுருணும். நீங்க வந்து டிசம்பர்ல இறக்கி விட்டா Correct. ரெண்டு அதுதான் படம் bro. அதான் நான் சொல்றேன். அவங்களோட full focus இப்ப தீபாவளிக்கு இறக்கணும்னா வேற டேட் இல்ல அவங்களுக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நவம்பர் ரிலீஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட். டிசம்பர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடுத்த மாசம் இன்னொரு படத்தை வச்சுட்டு எப்படி டிசம்பர்ல இன்னொரு படம் எடுத்துருக்கீங்க? ஸோ வாய்ப்பு இல்ல. ஸோ வந்து அவங்க ஏம் பண்றது ஃபுல்லா தீபாவளிக்கு ஏம் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது முடியுமா? அதுதான் இப்ப கேள்வி. ப்ரோ இப்போ ஆக்சுவலா வந்து விடாமுயற்சி ஏன்னா கிளாஸ் ஆக வேண்டியது படம் கிடையாது அக்டோபர் 10. தீபாவளி. அது போஸ்ட் ப்ரொடக்ஷனால வேட்டையன் முன்னாடி வருது இல்லைன்னா இப்போ விடாமுயற்சி அக்டோபர் 10 ரிலீஸ் அந்த பிளான்ல தான் இருந்துச்சு. அதனாலதான் டேட்டை மாத்திருக்காங்க. லைக் வேட்டையன் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ். இல்லங்க, இன்னும் இது இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் படம் இல்ல, பெரிய படம் இதுதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அமேசான்ல வந்து கங்குவா பிளஸ் வேட்டைன்னு வாங்கிட்டாங்க. இது ஆப்போசிட்டா விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ் தான் தான் இருக்கே. பொங்கல் இது தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு. 31 வந்து ஏறக்குறைய நவம்பர் தான் ப்ரோ. அக்டோபர் 31 நவம்பர் ஸ்டார்ட் தான். நீங்க அந்த டேட்டை விட்டா வேற டேட்ல ரிலீஸே பண்ண முடியாது விடாமுயற்சியை. தீபாவளி விட்டாங்கன்னா நவம்பர் 2 ரிலீஸ் பண்ணலாம். நவம்பர் 2 வீக்லாம் எதுக்கும் இறக்க மாட்டாங்க. ஏன்னா மழை டைம் மேபி எப்படி தமிழ்நாடு மழை இல்லைங்களா? நான் 2015 மலையில படம் பார்த்த வேலை எங்க ஊர்ல இல்லையா? ஒட்டியெல்லாம் தண்ணி ப்ரோ எல்லாரும் அது பார்த்தாங்க. தீபாவளி. இல்ல. அப்ப வந்து நீங்க சொல்றது நவம்பர் 10 நவம்பர் 10. ஆமா ஆமா நவம்பர் 10 ஒண்ணு 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் மழை. ப்ரோ 4 டிஸ்ட்ரிக்ட் தான் மழை. ப்ரோ இல்ல இப்ப வந்து நம்ம நவம்பர்ல எப்படி மழை இருக்கும்? தீபாவளி தான். தீபாவளி விட்டுட்டா நீங்க அடுத்து குட் பை டேட்லி வந்து ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். இல்ல கரெக்ட் தான். தீபாவளிக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் படத்தை டைரக்டா ஏப்ரல் அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க 4 மணி நவம்பர்ல இல்ல சார் இப்ப என்ன முன்னாடி நான் சொன்ன பாருங்க, அக்டோபர் படம் இந்த படம் கழிச்சுன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னதுக்கே யாரும் பெற முடியாது. அதே மாதிரி தான் ஆல்ரெடி அந்த படம் கேக்குதா ப்ரோ பொங்கலுக்கு கொடுப்பாரு. கேக்குதா ப்ரோ கேக்குதா? கோஸ்ட் வந்துட்டாரு அவரை அக்செப்ட் பண்றதுக்கு நான் வீட்டுக்கு 4 மணி நேரம் இருக்கு. வீட்டுக்கு போன் பண்ணி ஐபோன்ல என்னோட போன்ல இருந்து இது பேஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அக்செப்ட் அப்படி பண்ண வச்சேன். அடே அப்பா, ஒரு சாதாரண விஷயமா? அவரை கேளுங்க, சொல்லுவாரு எல்லாமே. இல்ல ஓகே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் பரணி வந்திருக்கா, நீங்க கொஞ்சம் பாத்து. நான் கொஞ்சம் ஓகே நீங்க இல்லாதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வாழை அடியில் இல்ல பண்ண முடியல. சரி ரைட் ஓகே, நீங்க முழுசா கவனம் செலுத்துங்க. பாத்துக்கலாம். வாழை ஆடி பாத்துக்கலாம். ஓகே முடிக்கிறேன், பாத்துக்கலாம். பரணி உடம்பு நல்லா இருக்கா? சரி வினோத் ஒரு நிமிஷம், ஒருத்தர் பேசி கேட்போம். கேட்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க நீங்க ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா இருங்க, நீங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கிறேன். லிஸ்னர்ல இருங்க, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாடா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு 1.5-2 மாசமா கிளியரா ஸ்பேஸ் போட்டு நீட்டா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஒரு வாரமா கண்ணு வச்ச மாதிரி பேசல. ஜாயின் ஆகிறதே கஷ்டமா போச்சு. அப்புறம் ஸ்பீக்கர் அக்செப்ட் கொடுக்குறது கஷ்டமா போச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஆகிறதே கஷ்டமா போச்சு. பேக்கப் ஒன்று வச்சுக்கலாம்ல? இல்ல ஒரு ஐடியா வச்சே மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கே நமக்கு நேரம் பத்தல. இன்னைக்கு பாருங்க, காலையில போற வீடியோ சாயங்காலம் ப்ரோ ஸ்பேஸ் கேக்குறவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆமாங்க, ஸ்பேஸ் கேக்குறவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நம்ம திடீர்னு நம்ம பேச முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு முக்கியமான டாபிக் அது வேட்டையன் வெர்சஸ் கங்குவான்னு வந்திருக்கு. நேத்து நைட்டே சொல்லிட்டு போனோம். பேசி உட்காந்துறாங்க ப்ரோ. இருக்கிற உங்கள்ட்ட இருந்தே வருவோம். ஆமா, இப்ப நீங்க உங்கள்ட்ட கங்குவா நீங்க சொல்லுங்க.
எப்படி நான் தான் போட்டி அன்னைக்கே சரியா, சொன்னேன் ப்ரோ. போட்டி எப்படி போகும். இப்படிதான் இன்னைக்கு ஸ்பேஸ் டாபிக் வந்துரும். இன்னைக்கு நம்ம வேட்டையின் டீம் தப்பு பண்ணிச்சோன்னு தோணுது ப்ரோ. அதாவது அப்படிதான் இல்ல bro. அவங்க ஆல்ரெடி அக்டோபர் ஃபுல்டா டேட்ஸ் எல்லாம் போனது அவங்க தப்பு. அது மட்டும் இல்ல வினோத் ஒரு நிமிஷம், நான் டெய்லியுமே சொல்றேன் உங்கள்கிட்ட. என்னன்னா ஸ்பீக்கர் யூடியூப்ல கேட்கறவங்க டிஸ்டர்ப் ஆகிடும். அவர் பேசி முடிக்கிட்டோம், அப்புறம் கேப் போட்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நம்ம பேசினாதான் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வினோத் ப்ரோ அவரு பிப்ரவரியிலே ஹிமாலயாஸ்ல சொல்லிட்டாருன்னு தெரியும். இது முழுக்க முழுக்க ஞானவேல் அவரு தப்புன்னு தெரியும். இருந்தாலும் இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு கனவு படம் மாதிரி கிட்டத்தட்ட இப்ப தமிழ் சினிமாக்கு. அப்படின்றப்ப அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்ப நம்ம சொல்லிடுறேன். என்னன்னா வந்து லைக்கா வந்து இந்த படத்தை அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அக்டோபர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட்லயே முடிவு பண்ணிட்டாங்க. அதுல அக்டோபர் 10ங்கிறத அவங்க தெளிவா வந்து என்ன அவங்க ஷூட்டிங் முடிகிற தடவை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. ஏன்னா ரஜினி படம் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்கிறது அவங்களோட எண்ணம். அது போக டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு சொல்லிட்டாங்க, தேட்டருக்காரங்க சொல்லிட்டாங்க, நம்ம ட்ராக்கர் சைடு எல்லா சைடும் சொல்லிட்டோம் அக்டோபர் 10 ஆனா அக்டோபர்ல இருந்து 31 போகுதுன்னு சொன்னது வந்து அந்த பேட்டியில அவங்க கங்குவா டீம்ல இருந்து சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து சோலோ ரிலீஸ் எதிர்பார்க்கிறோம், நல்ல கிராண்ட் ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கிறோம். அந்த விடாமுயற்சியும் தீபாவளி வருது, வேட்டையன்னு தீபாவளிக்கு வருதுன்னு சொன்னார் அவரு. ஆனா பாருங்க ரெண்டுமே லைக்கா தான் இருந்தாலுமே அவர் சொன்னது விடாமுயற்சி தீபாவளிக்கு போகுது, வேட்டையன்னு தீபாவளிக்கு போகுதுங்கிறனாலதான் நாங்க வந்து அக்டோபர் 10 லாக் பண்ணணும்னு சொன்னது அவங்க தான். ஓகேங்களா? அப்ப வந்து இவங்க டீம்ல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. லைக்கா டீம்ல அவங்க வந்து அக்டோபர் 10 சொன்னார். ரஜினி ஒரு வாய்வழியா ஒரு பேட்டியே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அது போக பிரஸ் மீட்ல வந்து ஏர்போர்ட்ல கேட்டாங்க, அப்பயும் சொல்லிட்டாரு தசரா படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்து நடுவில் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. அதை ஒரு அதான் மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அதான் இப்போ இந்த தெரு குளம்ல தண்ணி பிடிக்க போகும்போது ஆன்டிங்க எல்லாம் இங்க விட அங்க கூட்டம் இப்போ வந்து அதே மாதிரி சுகுமார் இல்ல அதான் சுகுமார் இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வேலை காமிச்சு கேக்குதா? தீபாவளிக்கு போக சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு ஆக்சுவலா. இல்ல அவங்க தீபாவளிக்கு போக போறாங்கவா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி அவங்கள ஆக்சுவலா தீபாவளிக்கு புஷ் பண்ண இவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு இன்டர்வியூல. ஆனா அவங்க அப்படி எதுவுமே சொல்ல கிடையாது. சரி இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஏன்னா இவங்க வெறும் அக்டோபர்னு போஸ்டர் விட்டதும் தப்பு. ஜூன்லயே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டு கொடுக்காது என்ன பொட்டி கடை வியாபாரமா ப்ரோ? அவங்களும் ஒரு பல கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே தான் வந்துக்கிறேன். கங்குவா வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு கனவு படம் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. நீங்க ஒரு காசு போட்டவங்க சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி கடந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு சரியா அந்த அளவு அவங்க எதிர்பார்த்த மாதிரி போல. சோ அவங்களோட முழு ஆனா இப்ப விடாமுயற்சி தீபாவளிக்கே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஆனா இப்ப அது தீபாவளி தள்ளி போகுதுன்னா அப்ப இவங்க தீபாவளிக்கு ஒரு 20 நாள் தள்ளியே வேட்டையை ரிலீஸ் பண்ணி இப்ப விடாமுயற்சியும் தீபாவளிக்கு சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா இது கரெக்ட். இந்த முடிவு 20 நாள் விடாமுயற்சி டீம் இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ என்னன்னா வந்து அவங்க லைக்காக இருக்க ப்ரெஷர் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே அடுத்த ரிலீஸே விடாமுயற்சி ரெடியா இருக்கு. அவங்க விடாமுயற்சியை வந்து அவங்க டிசம்பருக்கு தள்ளி போட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிலேயே பார்த்தீங்கன்னா குட் பை டாக்லி ரெடியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே அவங்க ப்ராப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. மைத்ரி மீம் ஒவ்வொரு போஸ்டர்ஸ்லையுமே ஒவ்வொரு அப்டேட்லையுமே அது பொங்கல் ரிலீஸுங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ லைக்காக நம்ம அடுத்த ஆப்ஷனே கிடையாது. அவங்க விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுங்கிறப்ப அதுக்கு முன்னாடியான பெஸ்ட் டேட்ல தான் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை இறக்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை அக்டோபர் 10. இதே தீபாவளிக்குன்னு போட்டீங்கன்னா ஹிந்தியில 2 படம் கமிட் ஆயிருக்கு. அப்போ ஹிந்தியில போய் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமிதாப் பச்சன் படத்தில் வச்சிருக்கோம், ஹிந்தி மார்க்கெட்டை எய்ம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ அக்டோபர் 10 தான். நீ தெலுங்குல எந்த ஒரு பெரிய படமும் வரல, ஹிந்தியில எந்த ஒரு பெரிய படமும் வரல, மலையாளத்துல எந்த ஒரு பெரிய படமும் வரல. மலையாளத்துல பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 என்னமோ பரோஸ் அப்படின்னு சொல்லி மோகன்லால் படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக அக்டோபர் 10 வந்து அவங்க எந்த ஒரு பெரிய படமும் இல்லைங்கிறப்ப அப்போ எல்லாருமே பெஸ்ட் டேட்டை தான் பார்ப்பாங்க. இங்க என்ன பாதிப்பு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் படம் வந்து சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் நமக்கு தெரியும். தமிழ்நாடுங்கிறது அவரோட பெரிய இமாலய கோட்டைனாலும் அதுக்கு போக ஓவர்சீஸுங்கிறது அவர் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டை தெரியும். ஓவர்சீஸில் மார்க்கெட் இருக்கு, ஹிந்தியில் அமிதாப் பச்சன் இருக்கிறார், ஏற்கனவே ஹிந்தியில் சூப்பர் ஸ்டாருக்கு மார்க்கெட் இருக்கு, கர்நாடகாவில் அவர் தான் பெரிய ஸ்டாரு, ஆந்திராவில் பாருங்க, ஆந்திரா தெலுங்கானா அவருக்கு அப்புறம் தான் எல்லா நடிகர்களுமே. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பாதிப்புங்கிறது கங்குவா டீமுக்கு தான் வரும். கிளாஸ்ன்னு ஒன்று வந்துச்சுன்னா. ஆனால் அதையும் மீறி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இப்படி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஓகே, மற்ற ஏரியாவில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தினம் ரிலீஸ் ஆன 2 படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தங்கலான், அடுத்து டிமாண்டி கல்னி 2. ஆனால் டிமாண்டி கல்னி 2 டீசென்ட் அப்படின்னு வந்ததுக்கே படம் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அங்கேயே தங்கலான் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. சனிக்கிழமை கொஞ்சம் இறங்குச்சு, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இறங்கிச்சு, நீங்க திங்கக்கிழமை சுத்தமாக படுத்துருச்சு தங்கலான். ஆனால் டிமாண்டி கல்னி 2 திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் மண்டே ஒர்க்கிங் டே, ஆனால் திங்கக்கிழமை சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்போ பாருங்க, ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஒரு படம் டக்குன்னு தூக்கிட்டு போயிடும்.
அதே ஒரு கிளாஸ்ல வந்து முன்னாடிலாம் ஓப்பனிங் சொல்லுவோம். இப்போ இந்த ஓப்பனிங் கூட கொடுக்கறது இல்லை நம்ம ஆளுங்க. சனி ஞாயிறுலேயே கொஞ்சம் குறைச்சிடுறாங்க. அப்போ வந்து கிளாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃபா போயிடும் ஏதோ ஒரு படத்துக்கு. அதையும் மீறி ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அது என்னங்கிறது தெரியல. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் கங்குவா ரொம்ப இந்த டாப் 5 படத்துல எதிர்பார்த்தேன்னு சொல்லி ஒரு 2 வருஷமா ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். கங்குவா அப்படி எதிர்பார்க்குற ஒரு பெரிய படம், சூர்யாவுக்கு ஒரு தேட்டருக்கு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிற ஒரு படம். இந்த படம் சோலோ ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இப்ப வேட்டையன் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் இப்ப 2 படமும் சேர்ந்து போகுது. இப்ப எனக்கு தான் வந்து பர்சனலா வந்து 2ல எதை செலக்ஷன் பண்றங்கிற ஒரு பெரிய குழப்பம். இந்த காத்து வாக்கல் 2 கதையில விஜய் சேதுபதி செலக்ஷன் பண்ற மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அதான் ப்ரோ, நேத்து வரைக்குமே நான் ஹாப்பியா தான் இருந்தேன். ரெண்டுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, நமக்கு ஜாலி, ஒரே நாள்ல 2 படம் பார்க்கலாம். ஆனா நேத்துல இருந்து நடக்கிற சண்டையை பார்த்தேன். நேத்து ரூமர்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு சண்டை. இன்னைக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ப்ரோ இதை விட்டா டேட் இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. இதை விட்டா அவங்களுக்கு பெரிய டேட் கிடையாது, லாங் ஹாலிடேஸ். பொங்கல் எப்படி இல்ல கண்டிப்பா டேட் இல்ல. இதை விட்டு அவங்களுக்கு பெரிய டேட்டே கிடையாது. கங்குவா டீமுக்கு வந்து இப்ப என்னன்னா ஒரே ஆப்ஷன். ஒண்ணு வந்து அவங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வேட்டையின் கூட ரிலீஸ் பண்றது. இவ்வளவு சிக்கன் இவ்வளவு நான் மார்க்கெட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஏரியாலாம் கனெக்ட் பண்ணி பரவாயில்ல ஆனதாச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இறக்குறது ஒண்ணு இருக்கு. அதை விட்டா இன்னொரு ஆப்ஷன் ப்ரீபோன் பண்றது. செப்டம்பர் 27 போடலாம். ஏன்னா தேவரா கூட மோதிட்டு போயிடலாம். அதுக்கு செப்டம்பர் 27ங்கிறது தேவரா மட்டும் தான் வருது, பெரிய படம் எதுவும் வரல. தேவரா கூட மோதிட்டு போல 3 வாரம் ஃப்ரீ ரெண்டு. யாரு பண்ணணும் ப்ரோ? வேட்டைனா கங்குவா ப்ரோ அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஓவர்சீஸ் கண்டென்ட்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அது முன்னாடியே உங்களுக்கு பிளான்னா ஓகே. திடீர்னு வந்து ஓவர்சீஸ் கண்டென்ட் இருக்கு, நிறைய இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ எந்த டீம் பண்ணணும்ன்றீங்க 2ல? அதான் இருக்கு. அதான் இந்த 2 ஆப்ஷன் தான் படம். நான் கங்குவா தான். ஏன்னா கங்குவா எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு முன்கூட்டியே. எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா, இங்க ஹாலிடேக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க. கல்கிலாம் ஹாலிடேல ரிலீஸ் ஆகல, அழகா 1000 கோடி பண்ணிட்டு போயிடுச்சு. எந்த ஹாலிடேவும் ரிலீஸ் ஆகல, இந்த லாங் ஹாலிடேஸ் அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. 1000 கோடி. பிரமிப்பு பிரம்மாண்டம்ங்க. அது ஒரு கண்டென்ட் ஒண்ணு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தைரியமே இறக்கலாம். கண்டென்ட் அப்படி இருந்துச்சுன்னா தைரியமே இறக்கலாம். இப்ப இந்த கங்குவாக்கு இருக்க அடுத்த ஆப்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கேப் கூட இல்லையே. அடுத்து நீங்க அக்டோபர் 10க்கு அப்புறம் பாருங்க, 3 வாரத்துல தீபாவளி, அங்கிட்ட அமரன் பிரதர் லாக்டு, அது போக விடாமுயற்சி வச்சு அந்த 2 எல்லாருமே தெரியல. இப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்ப கூட வரலாம். திரும்ப இதே மாதிரி சண்டை கூட வரலாம் விடாமுயற்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நவம்பர் டிசம்பர் மழை வருது ப்ரோ. அது எது டிசம்பர் இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க டிசம்பர் 6 புஷ்பா 2, டிசம்பர் 20 கேம் சேஞ்சர். அப்படியே போனீங்கன்னா பொங்கலுக்கு போனீங்கன்னா தக்லைஃப், குட் பை டாக்லி, வீரதேவசூரன் இந்த 3 படமே வரும். சூர்யா 44 மேபி வந்தாலும் வந்துரும் ப்ரோ பொங்கலுக்கு. சூர்யா 44 சம்மர் அது சம்மர். ஷூட்டிங் எவ்வளவு வேகமா முடிஞ்சாலும் சம்மர். ஷூட்டிங் எவ்வளவு வேகமா முடிஞ்சாலும் அது சம்மர் பிளான். ஏன் ப்ரோ என்ன பொங்கலுக்கும் ஹாலிடே தானே இருக்கு? அப்படி கிடையாது. சூர்யாவோட மார்க்கெட் எப்பவுமே தெலுங்கு மார்க்கெட் அவர் தனியா பாப்பாருங்க. பல தடவை சூர்யா தெலுங்கு மார்க்கெட் பாப்பாரு. தெலுங்குல வந்து சிரஞ்சீவி படம் வருது. அது போக பாத்தீங்கன்னா ரவிதேஜா படம் வருது. தெலுங்குல வந்து நீங்க வந்து இதை பேரலல் ரிலீஸ் பண்ண முடியாது, இங்கிட்ட வந்து பண்ண முடியாது. தக் லைஃப், குட் பை டாக்லி, வீரதீரசுரன் ஆல்ரெடி இங்க பொங்கலுக்கு புரிஞ்சுட்டு தான் இருக்கு. ப்ரோ இப்போ எல்லாம் ஓகே. இப்போ வந்து மேபி நீங்க சொன்ன மாதிரி ப்ரீபோன் ஆகலாம், இல்லைன்னா போஸ்ட் பண்ணிட்டு தீபாவளிக்கு ஆகலாம்னு. தீபாவளி என்ன கேட்டா நல்ல டேட்டு கிடையாது, ஒரு நாள் ஹாலிடே. அதை வச்சுட்டு அவங்க இறக்க மாட்டாங்க. சேம் இதே பிரச்சனை தான் நம்ம விடாமுயற்சிக்கு இருக்கு. கரெக்டா? இல்ல கரெக்ட் தான். ஆனா தீபாவளிங்கிறது ஃபெஸ்டிவல் மூட். அந்த ஃபெஸ்டிவல் மூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபெஸ்டிவல் மூடுங்கிறதுனால இந்த 4 நாளுங்கிறது லீவு நாள் மாதிரி தான். ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரலீஜிக்கா லீவ் விட்டுருவாங்க. எப்படியுமே லீவு நாள் மாதிரி யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. நம்மளும் வேலைக்கு போக மாட்டோம், அது தனி விஷயம். நம்ம தீபாவளி இன்னைக்கு நாளைக்கு வேலைக்கு போக மாட்டோம். அது போக அடுத்த நாள் சனி ஞாயிறு வந்துடும். அப்படி வியாழக்கிழமை தீபாவளி, வெள்ளிக்கிழமை லீவு, சனி ஞாயிறு வீக்கெண்டு. அப்ப 4 நாள் கணக்கு ஆயிரும். 4 நாளுங்கிறது பெரிய பூஸ்ட் தான். இந்த மாதிரி படம் அதே மாதிரி நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை அமரன் வந்து தீபாவளிக்கு, அமரன் ஏ சென்டர் படம் நல்லா நோட் பண்ணி, அது பிசில கமர்ஷியல் கிடையாது. கண்டிப்பா ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வந்தால் விடாமுயற்சி ஏபி சென்டர் தான் இருக்கும், அது சி சென்டருக்கான படம் இருக்காது. ஆல்மோஸ்ட் இருக்கு. பட் ஆனா அதை சொல்றேன், படம் சொல்றேன். நான் சொல்றது படத்தை மட்டும் சொல்றேன், கண்டென்ட் மட்டும் சொல்றேன். அடுத்து வந்து பிரதர் பாத்தீங்கன்னா ராஜேஷ் படம், அது எப்பவுமே ஏ சென்டர் மட்டும் தான். ரொம்ப காமெடி கிளிக் ஆகி பெரிய லெவல் பண்ணா பி சென்டர் போகும். இப்ப தீபாவளிக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனே உங்களுக்கு ஏ சென்டருக்கான ஆப்ஷன் தான். இந்த தீபாவளிக்கான ஃபுல் கண்டென்ட்டே கிடையாது படம். இந்த இது அதுக்கேற்ற படங்களே கிடையாது. ஓகேங்களா. அப்படி இருக்க பத்தி 4 நாள் லீவே போதுமானது. அப்போ வந்து கங்குவா இறங்குச்சு. கங்குவாக்கு இப்போ வருது விடாமுயற்சி வரல,
பிரதர் வரல, கங்குவா மட்டும் வருதுன்னு வச்சுங்களேன், கங்குவாக்கு செம்ம பாசிபிலிட்டி இருக்கும், நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 நாள் லீவுங்கிறது பெரிய இந்த ஃபெஸ்டிவல் மூடு. சிவாக்கும் அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப லக்கா இருக்கும். ஆனா பாப்போம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா 2 3 நாள்ல எடுத்துருவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு கெஸ், நம்பிக்கைங்கிறத தாண்டி கெஸ் என்னன்னா, கிளாஸ் நடக்காதுங்கிற மாதிரி தோணுது. வேட்டையன் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும்னு தோணுது அக்டோபர் 10. ஆமா ஏன்னா ப்ரோ, கண்டிப்பா எல்லா வகையிலும் பிசினஸ் வைஸ் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து கங்குவா வாங்கியிருக்கிறது, வேட்டையன் வாங்கியிருக்கிறது பெரும்பாலான ஏரியாக்கள்ல ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். உதாரணமா கேரளா எடுத்துங்களேன், கேரளால கோகுலம் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. அந்த படத்தை வேட்டையனும் வாங்கியிருக்காங்க, அவங்க கங்குவாவையும் வாங்கியிருக்காங்க. கங்குவா சூர்யா படத்துல பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க பிரம்மாண்டமான ரிலீஸ் பண்ணா மட்டும் அது பாசிபிள், அவங்க அந்த படத்தை எடுக்க முடியும். இங்கிட்ட அவங்க ஜெயிலர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த ஜெயிலருக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மலையாள ஸ்டார் அந்த படத்துல இருக்க சூப்பர் ஸ்டார் கூட, சூப்பர் ஸ்டாருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு கேரளால. இப்போ அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் இன்னொரு படம் வருது. அப்போ அதையும் அவங்க பெரிய வசூலில் தான் பார்ப்பாங்க, அந்த லக்க அடிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க வேட்டையை ஃபுல் ஃபிளஜா இறக்குவாங்களா, ப்ரொமோஷன் பண்ணி பெரிய ரிலீஸ் பண்ணுவாங்களா, கங்குவா ரிலீஸ் பண்ணுவாங்களா, எதை பண்ணா அவங்களுக்கு பாசிபிள் தான் பார்ப்பாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் படத்தை நல்லா ஃபுல் ஃபிளஜா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கங்குவாவோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க கங்குவா போட்ட காசு எப்படி எடுப்பாங்க? அது மினிமம் கேரண்டியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எப்படி எடுப்பாங்க? அதை அவங்களோட ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இதே வந்து கங்குவா வந்து தெலுங்குல வாங்கியிருக்கிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ரஜினி படத்தை அங்கே ரிலீஸ் பண்றதா, இது மாதிரி இவங்க படத்தை ரிலீஸ் பண்றதான்னு எல்லா ஏரியாவுமே பஞ்சாயத்து ஆகும். இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் பஞ்சாயத்து ஆகும். இப்போ இது இல்லாம பிரைம் ரெண்டுமே வர. ஆமா, 2 அது போக பிரைம், அமேசான் பிரைம். சரி பார்ப்போம், கொஞ்சம் ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அப்படியே போகட்டும், கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் தெரிஞ்சிடும். சரி பாலா, மற்ற ஸ்பீக்கர்ல சான்ஸ் கொடுத்து அவங்களை பேசுறத கொஞ்ச நேரம் கேட்போம். ஓகே. வேற யாராவது என்ன பேசுறதுன்னு கேட்போம். எனக்கு எதுவும் ஸ்பீக்கர் ரெக்வஸ்டே வரல, இருக்கிறவங்க ஏதாவது பேசினா பேசு. ஓ, இப்ப வந்து கங்குவா வந்து போஸ்ட் போனாய் தீபாவளி போய், தீபாவளிக்கு இப்ப விடாமுயற்சி வந்துச்சுன்னா அப்ப அங்கேயுமே ஒரு சிக்கல் தானே. சரி, நியாயமான கேள்விதான். ஆனா கங்குவா வந்து வேட்டையனுக்காக போஸ்ட் போன் ஆகுதுன்னா லைக்கா வந்து விடாமுயற்சி தீபாவளி இறக்கக்கூடாது, அது தார்மீக அடிப்படையில் தப்பா போயிடும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்காக இன்னொரு படத்தை மாத்தி போடுறோம் அப்படின்னா அந்த இன்னொரு அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது தார்மீக அடிப்படையில் தவறான முன்னுதாரணமா போயிடும். அப்ப விடாமுயற்சி தீபாவளிக்கு வரக்கூடாது. இப்போ சப்போஸ் அஜித் சார் லைக் பண்றாரு, ஏன்னா தீபாவளி பொங்கல் லைக் பண்றாரு அப்படின்னா அது ஒரு இடத்துல ப்ரோ. இல்ல அதான் ஒரு தீபாவளிக்கு போனீங்கன்னா 10 வருஷமா இல்லையே தீபாவளி இல்லையே அஜித்துக்கு. இல்ல கரெக்டுங்க, நான் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஒரு கங்குவா வரலன்னா நீங்க அந்த நீங்க தீபாவளிக்கு போடலாம் விடாமுயற்சியை. அதாவது நான் சொல்றது ரசிகன் கற்பாப்பட்டு ஒரு தார்மீக அடிப்படையில் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து இவர் தன்னோட படம் ரிலீஸ் பண்றோம், சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த படத்தை தள்ளி போறாங்க. அவங்க வந்து கங்குவா வந்து மரியாதை கொடுத்து நான் தீபாவளிக்கு போறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தீபாவளிக்கு நீங்க விடாமுயற்சி போய் இறக்கக்கூடாதுங்க, அது நல்லா இருக்காது, தார்மீக அடிப்படையில் நல்லா இருக்காது. ஆனா ஒருவேளை அவங்க கங்குவா டேட்டு போடல தள்ளி மட்டும் போடுறாங்க அப்படின்னா அப்ப விடாமுயற்சி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க டேட்டு போட முடியாது. ஆமா, அது ஒண்ணு பாருங்க, இந்த வாரம் விடாமுயற்சி டேட்டு வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு அதான் கிளிம்ஸ் வருது, அதுல ரிலீஸ் டேட்டோட வருது, பாப்போம், வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி சிவாவை கூட அவரும் மோதத்தை லைக் பண்ண மாட்டாரு, ஏன்னா அவரு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். அவங்களார ஏதோ ஒண்ணு பேசிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் கணக்கு இல்ல. ஆனா ஒண்ணு ரிலீஸ் பண்றது நல்லா இருக்காது. இவங்க கங்குவா டேட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் விடாமுயற்சி டேட்டு போடுறது தார்மீக அடிப்படையில தவறா போயிடும், அதுவும் நல்லா இருக்காது. இன்னொன்னு ஏன்னா சிவா கூட வேணும்னு அது கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்காது. இதை விட்டா அவ விடாமுயற்சி டேட்டு கிடையாது ப்ரோ. இந்த வாரம் தெரிஞ்சிடும், அதுவும் அனௌன்ஸ் பண்றது இந்த வாரம் தெரிஞ்சிடும். இல்ல ப்ரோ, இப்போ வந்து நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா நவம்பர் 15 போனா ஒரு செகண்ட் வீக் ஒரு தேர்ட் வீக் போதுன்னா மழை வரும், டேட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. அதுக்கும் கரெக்ட் தான், பாப்போம். இந்த வாரத்தை கிளியரா தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் வந்து நிமிஷ் வருது, அது மதன் தான் ஆஃப் பண்ணிட்டாரு, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டாரு. கடைசியில ராஜா ப்ரோ. ஆமா ப்ரோ, இல்ல 3 பேருமே பெரிய படங்களுக்கு மத்தியில நிறைய சின்ன படங்கள் இருக்கா ப்ரோ. இல்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்பேஸ்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நிறைய ரீசெப்பிள் இருக்கு, நிறைய ரெகுலர் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம், எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கணும். அது இப்ப நடக்க போகுது, இன்னும் நிறைய இருக்கு. நேத்து நீங்க சொல்லும் போதுதான் நான் நம்பல ப்ரோ. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் நிறைய இருக்கு பாருங்க, இன்னும் மாற போகுது. ஏகப்பட்ட படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரும், எல்லாம் மாறும். எல்லாம் மாறும்னா கோட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா, தீபாவளியா, பொங்கலா? செப்டம்பர் 5 தாங்க, அது சம்மந்தமே கிடையாது. கோட்டு சொல்ல ப்ரோ, அடுத்து மிலாடி அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? செப்டம்பர்ல நீங்க பாருங்க, செப்டம்பர் 20ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
செப்டம்பர் 20 வணங்கானு, லப்பர் பந்து, சப்தம் இந்த படங்கள்ல வரும். சின்ன படங்கள் நீங்க சொன்னீங்க, சின்ன படங்கள் யார் கேட்டீங்க அதுக்காக சொல்றேன். சின்ன படங்கள் மேபி வரும். ஏன்னா மிலாடி அதுக்கப்புறம் பஸ்ல ஒரு டேட் இருக்கு ப்ரோ, மிஸ் பண்ண மாட்டாங்க. அது செப்டம்பர் 20, 13 மட்டும் படம் வராது. செப்டம்பர் 20 வரும். 20 வந்து பாத்தீங்கன்னா வணங்கான், லப்பர் பந்து, சப்தம் இந்த படங்கள்லாம் வரும். 27 தேவரா, அப்புறம் மெய்யழகன் 27 வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாற்றம் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். மாறி இருந்துச்சுன்னா அது அக்டோபர் 10 ஒரு வேளை இறக்குவாங்க. ஒரு வேளை விட்டாங்கன்னா தள்ளி போய் இந்த தேதியை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா. பிரகாஷ்னா விடாமுயற்சி சப்போஸ் வரலனா, விடாமுயற்சி சப்போஸ் தீபாவளி வரலனா பிளடி பேக்கர் வர சான்ஸ் இருக்கா? ஆமா, சின்ன படங்கள் 3 படங்கள் ரிலீஸ் ஆகும். 4 படங்கள் வரும். எல்ஐசி இந்த லக்கி அது வராது. லக்கி பாஸ்கர்னு ஒரு துல்கர் சல்மான் படம் இருக்குல்ல, அது செப்டம்பர் 7 பிளான் பண்ணாங்க. இப்போ 7ல இருந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு. அடுத்த பிளானிங் டேட்டா அவங்க தீபாவளி வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப இந்த வாரத்துல இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், தீபாவளிக்கு விடாமுயற்சி அனௌன்ஸ்மெண்ட் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துலாம் வச்சிருக்காங்க. அதை இது மெய்யழகன் அதான் சொல்றேன். மெய்யழகன் 27 அவங்க இது வரைக்கும் பிளானு. இதுக்கப்புறம் என்ன மாத்திரான்னு தெரியல. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க 27. இது மாதிரி எப்படிலாம் இந்த டெய்லி மாத்தி பேசுற மாதிரி ஆகும்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மாறி அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து டேட் ரிலீஸ்ல தான் இருக்குது நிறைய மேட்ரு. இப்ப அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் இப்ப தெரியும் என்ன கதைன்னு சின்ன படத்துக்கெல்லாம். அதனாலதான் நிறைய சின்ன படத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க டேட்டு. கரெக்ட் ப்ரோ. கங்குவா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண விடாமுயற்சி ரெண்டும் பண்ணாதான் இப்போ வந்து வேட்டையனோட கிளாஷ் வந்து கண்டிப்பா இன்னும் 2 சின்ன படம் வரலாம், தாராளமா வரலாம். கங்குவா வரல அப்படின்னா நல்ல டேட்டு. அது மாதிரி பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரலன்னா கங்குவா, அமரன் இந்த மாதிரி 100 படம் வராது. கங்குவா, அமரன் ரிலீஸ் ஆகலாம். நல்ல டேட்டு தான். ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த ரிலீஸ் டேட்டை பொறுத்தா எல்லாமே இருக்கு. ஆமா கண்டிப்பா. கங்குவா வந்து முன்னாடி முடியாது, பின்னாடி போக முடியாது. இதே டேட்ல தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி மாட்டிக்குவானுங்க. கங்குவாக்கு இதை விட்டா டேட்டு கிடையாது ப்ரோ. தீபாவளி அப்படி இல்லைன்னா பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ப்ரீபோன் ஆகணும். இல்லைன்னா அதே டேட்ல நாங்களும் வரண்டா அப்படின்னு வந்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இவ்வளவு நாள் டேட் இருந்தது ப்ரோ. ஜூன் ஜூலைல நிறைய டேட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கல்கிலாம் நார்மல் டேட் தான். படம் பாருங்க நல்லா ஒண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல டேட் இருந்துச்சு, நிறைய படம் வரவே இல்ல. இப்ப செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா வராங்க. சரியா இருக்கல ப்ரோ. காலியா இருந்துச்சு. அவ்வளவு டேட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ப்ரோ ஒண்ணும் கிடையாது ப்ரோ. இந்தியன் 2 நல்லா பெருசா போகல. அடுத்து ஒரு நல்ல படம் தான் மக்கள் பார்க்க அது பக்கம் குமிஞ்சிட்டாங்க. ராயன் நல்ல ஒரு நார்மல் டேட்டா தான் ராயன் தான் ரிலீஸ் ஆனிச்சு. நல்ல கலெக்ஷன் 150 கோடின்றாங்க கலெக்ஷன். இதுக்கு மேல ஒண்ணு சொல்லுங்க. நாங்க ஃபெஸ்டிவல் தான் வரோம். மகாராஜா பாருங்க 100 கோடி. நீங்க கண்ட நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் போய் பாக்குறாங்க. ஆமா ப்ரோ, கண்டென்ட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா தான் ஓடிச்சு. கல்கி ஓடிச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிச்சு, பிரேமுல ஓடிச்சு. என்ன படம் தான் ஓடல? அரண்மனை 4 ப்ரோ. அரண்மனை 4லாம் செம்ம ஓட்டம் ப்ரோ. அதெல்லாம் டேட் இருந்துச்சு, நல்ல டேட் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த டேட்ல எல்லாம் தங்கலான விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ வந்து எங்க எப்பயோ விட்ட படத்தை இங்க எடுத்துட்டு வந்து இங்க ஏதாவது கலெக்ட் பண்ணாலும் ஆகஸ்ட் 15 கங்குவா விட்டுருக்கலாம். ஆமா, தங்கலான் டேட்ல கங்குவா விட்டுருக்கலாம். நல்ல டேட். படம் ரெடி ஆகணும்லங்க, படம் ரெடி ஆகணும்ல. அதுக்கு போக என்னன்னா அதே ப்ரொடக்ஷன் தங்கலான் வந்து போன வருஷம் டிசம்பர் ரெடியா இருந்துச்சுங்க. டிசம்பர் ரெடி ஆயிடுச்சு தங்கலான். இப்போ ஒரு படத்தை எவ்வளவு நீங்க இதே வச்சிருப்பீங்க கையிலேயே, அவ்வளவு வட்டி தானே ஏறும். அது என்னன்னா பெரிய ரிஸ்க் என்னன்னா பெரிய ரிஸ்க் என்னன்னா ஒரே ப்ரொடக்ஷன் வச்சு 2-3 படம் பண்றதுல வர சிக்கல். இப்போ அவங்க தங்கலான் இல்லாம இருந்தா கண்டிப்பா கங்குவா வேகமா ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல பிளான் பண்ணிருப்பாங்க. திங்கக்கிழமை ஒரு ஹாலிடே வருது வர. இங்க பாருங்க அள்ளிட்டு போய் டிமாண்டி காலனி இந்த டேட்ல சூப்பரா அள்ளிட்டு போகுது. இன்னைக்கு ஒர்க்கிங் டேல செம்ம கூட்டம். நம்ம கலெக்ஷன் எல்லா ஊர்லயும் மேபி பெரிய ஸ்கிரீன்ல வந்து இதே மாத்துறாங்க. இந்த வாரம் மாறும். பெருசா இல்ல. நான் இப்ப என்னடானா அப்படியே ஆப்போசிட் ஆயிருச்சு. அப்படியே ஃபுல் நிறைய ஸ்கிரீன்ஸ் கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா வீக்கெண்ட் டிக்கெட்டே கிடைக்கல டிமாண்டி காலனி 2க்கு. டிசம்பர்ல 6ல வந்து நம்ம புஷ்பா வருது. ஆனா கிறிஸ்மஸ்ல இருந்து பொங்கல் வரையா டேட் ஃப்ரீ தானா? கேம் சேஞ்சர் பிளான் பண்றாங்கல்ல. ஓ கேம் சேஞ்சர். ரைட். ஆனா அது வந்து அங்கதானா தமிழ்லயும்? இல்ல தமிழ்ல இருக்கிறாங்க. தமிழ் ஸ்டார்ஸ் இருக்காங்க. சங்கர் டைரக்ஷன் தமிழ்ல விடாம விட்டுருவாங்களா? அதெல்லாம் பெரிய பிளான் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, தில்ராஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை டிசம்பர் 20 பிளான் பண்றோம்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்துமஸுக்கு வசனம்
அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டும் போட்டாரு. இந்த லாஸ்ட் இயர் ஆனா அந்த டைம்ல தமிழ் மூவி எதுவும் அது எப்பவுமே கிறிஸ்துமஸ் வீக்கெண்ட் தமிழ் மூவிஸ் எடுத்துக்க நம்ம மாட்டாங்க. பையன் சரியான ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஆமா ப்ளூ சட்டை மாறுதான் அப்படி இந்த அப்டேட் வந்ததுல இருந்து நிமிஷத்துக்கு 10 ட்வீட் செம்ம ஜாலியா இருக்காரு ஆளு. ஐயோ ஆனந்தாங்க சிரிச்சுட்டே இருந்த காரணம். அவர்லாம் நான் பிளாக்ல போட்டேன் ப்ரோ. பிளாக்ல போட்டு மியூட்ல போட்டு பிளாக்ல போட்டேன். அவர்லாம் டாக்ஸிக்கா இருக்கும் சில ட்வீட்லாம் அவர் போடுறது. இந்த பசங்க அடிச்சுக்கிறத பார்க்கும்போது அது எவ்வளவு ப்ராப்ளம். பல ப்ரோ இப்ப செப்டம்பர் 5ல இருந்து இது அடுத்த அக்டோபர் 10 வரைக்கும் இடையில ஃப்ரீயா தானே ப்ரோ இருக்கு டேட்? அவ்வளவு டேட் ஒரு செப்டம்பர் 20 அது மாதிரி மிட்ல பார்த்தாச்சும் படத்தை விட்டுற வேண்டியது. அதுதான் ப்ரோ அந்த டேட் தான் அவர் சொன்ன மாதிரி சப்தம், ரப்பர் பந்து இதெல்லாம் பிளான் பண்றாங்க. இந்த படம்லாம் பிளான் பண்றாங்க. இந்த சின்ன படம்லாம் பிளான் பண்றாங்க. 2 படமே கேள்விப்பட்டது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சப்தமும் இருக்கட்டும், ரப்பர் பந்து 2மே சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த 2 படமே இறக்க போறாங்க அந்த நீங்க சொன்ன டேட்ல பிளான் பண்றாங்க. ஆனா யாரு ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, பாலா ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் கங்குவாவும் வேட்டையனும் ஒன்னா ரிலீஸ் ஆகணும்னு நடந்துச்சு. இப்போ பாலா தான் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ்லயே. இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆமா பாலாக்கு இல்ல பாலாக்கு பல நாள் வருமானம் இருக்கு. அதுவும் சேர்ந்து காந்து ஒரு காட்டு காட்டிட்டா அப்படி. சரி பரணி இது என்னாச்சு கொட்டுக்காளி பிரீமியர் போட்டாங்களா இன்னைக்கு? எப்படி இருந்துச்சு ரிசல்ட்? சுகுமார் என்ன சொன்னாரு? ஃப்ரெஷ் ஷோ போட்டிருந்தாங்க. சுகுமார் பாசிட்டிவா போட்டிருந்தாரு. பாயிண்ட்ஸா ஓகே நிறைய பேர் பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. சந்தோஷம். கட்டாய வெளியே போயிட்டு செக் பண்ணி. ஆனா பரணி என்ன அடிக்கணும், இந்த படத்தை பிரீமியர்ல பாக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவு வச்சுட்டு கடைசியில நீங்களும் போகல. உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அதான் நான் நேற்று டிக்கெட்லாம் புக் பண்ணேன். இன்னைக்கு போக முடியல. நான் வழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று. இங்க இறங்க பாருங்க, இங்க வா இங்க வா இப்படின்னு ரூட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா இல்ல நீங்க சொன்னதாலதான் உடம்பு சரியாம போச்சு. அப்படி இல்ல சொல்லிட்டு இருந்தாங்க வரா கூட. நேற்று ஈவினிங் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நேற்று கோல்டு மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதுக்கு மட்டும் ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிடலான்னு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நைட்லாம் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஆனா இப்போ இது இருக்குது. பட் ஓகே சும்மா கேட்கலாமே அப்படின்னா. பரணி அந்த வெப் சீரிஸ் பார்த்தேன், மை பெர்ஃபெக்ட் எக்ஸ்டா என்னது அதேதான். ஓகே தான். எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. 5-6 எபிசோட இழுத்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 4th எபிசோட்லயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் 3 எபிசோட் ரொம்ப வளங்களா குளங்களா இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே டீசெண்டா இருந்துச்சு ஓவராலா. ஓகே பாலா ஓகே தான் ஆனா ஒர்க் ஆகல. செம்ம ரிவ்யூ ஆனா டீசெண்டா இருந்துச்சு. அதான் பாலா ஸ்பெஷல். இல்ல எனக்கு அதான் 3 எபிசோடு பிடிக்கல. 5, 6, 7 3மே பிடிக்கல. 1-1-4 1ல இருந்து 4 லாஸ்ட் எபிசோட் நல்லாதான் இருந்துச்சு. இதெல்லாம் நடுவுல பிடிக்கல. ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்தது. எது ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்? ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பிரகாஷ் ப்ரோ பாக்கணும், டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ டென்ஷன் அவருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் லவ் பர்சனே பிடிக்காது. அவர் உட்காந்து பாக்க வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த பொன்னானி சாங் ரொம்ப பிடிக்கும். இல்ல இதெல்லாம் பாக்குற ஐடியாவே இல்ல எனக்குலாம். கண்டிப்பா இதெல்லாம் பாக்குற ஐடியாவே இல்ல. அதான் நானு பார்க்கும்போது உங்களே தான் நினைச்சேன். நீங்க சொல்லுங்க அடிக்கடி சொல்லுவீங்களே இந்த ஸ்கூல் லவ் பர்சனே எனக்கு பிடிக்காது டென்ஷன் ஆகுன்னு. பார்க்கும்போது உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இவர் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு. எனக்கு அந்த சீன்லாம் கூட இல்ல. இந்த கார் சீன் வரும்போதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ அவ்வளவுதான் நொந்துருவாரு. பிரகாஷ் ப்ரோ டென்ஷன் ஆகி போன உடச்சிருவாரு. போன உடைக்கணும். நான் படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும், பார்க்கவே மாட்டேன். இப்ப பாருங்களேன், சிவா கைய கொடுத்துவான். இப்ப பாருங்களேன். ஆமா அதான் கையா பார்க்க கூட மாட்டேன். அவ்வளவுதான். அது சுத்தமா அந்த பக்கம் கூட போல. அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ் நான் பாருங்கண்ணா
இல்ல நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன தம்பி பாத்துக்கிட்டு எங்க டீசெண்டா அது இருக்கு போக அந்த இந்த கிழிஞ்சு அவரு. நானும் பாத்துட்டு பாலா டீசென்ட்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். பாலா நல்லா இருக்குன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு அர்த்தம். டீசெண்டா இருக்கிறது. பாலா சூப்பர்னு சொன்னா சுமாரா இருக்குன்னு அர்த்தம். பாலா ரொம்ப 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 மஸ்ட் வாட்ச், வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். கரெக்டா வச்சிருக்காரு. வேட்டையன் படம் வேட்டையன் ஏதாவது விடாமுயற்சிக்கு வேட்டையன் ஏதாவது டீசர் மாதிரி விட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்ன மாதிரி படம்னு. இல்ல வேட்டையன் அடுத்த இல்ல அடுத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வேட்டையன் வந்து ஒரு 2 முக்கியமான பிரச்சனையை பத்தி ஒரு சூப்பர் கண்டென்ட்ல பேசி ஒரு கமர்ஷியல் படம். 2 சூப்பரான கண்டென்ட். அதாவது ஜெய்பீம் டைரக்டர் அவரோட பாணியில 2 சமகாலத்து பிரச்சனை ஒண்ணு, ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பிரச்சனை ஒண்ணு. அதாவது ஏற்கனவே நடந்த பிரச்சனை ஒண்ணு, சமகால பிரச்சனை ஒண்ணு. இந்த 2 பிரச்சனையுமே பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் உள்ள கமர்ஷியல் படம் வேட்டையன். பயங்கரமா ஓடும். நான் சொல்றேன், வேட்டையன் வந்து எப்படி சொல்றேன்னா, ஜெயிலர் வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் ஓடாது அப்படி இப்படி அப்படின்னு. அப்ப ஜெயிலர் படத்தப்ப நான் ஒரு பாசிட்டிவா ஒரு அப்பையிலன்னு சொல்லி, இந்த படம் நீ யாரு நம்புறீங்களோ நம்பலையோ ஜெயிலர் வந்து பெரிய லெவல்ல வசூல் ஆகும்னு சொன்னேன். அது பெரிய இண்டஸ்ட்ரி லெவலுக்கு வந்து வசூல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்ப வேட்டையர் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து கண்டென்ட் டைரக்டர், கமர்ஷியல் அப்படி எடுக்க முடியும், ஒரு கமர்ஷியல் எடுத்தா கண்டென்ட் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வேட்டையனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளஜ் தான் கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு கண்டென்ட் படம். கண்டிப்பா ஓடும், பயங்கரமா ஓடும் வேட்டையனு. அவங்களோட வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அனிருத் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த டீசரே வரும். கிளிம்ஸ் எல்லாம் இல்ல, கிளிம்ஸ் ஏற்கனவே விட்டுட்டாங்களே, அந்த டைட்டில் விடும்போது விட்டாங்களே, குறி வச்சா யாரா வேணும்னு, அதுதான் கிளிம்ஸ். டீசரே வந்துடும் அடுத்து. ஆமா ப்ரோ. ஆனா அதுல சூப்பர் ஸ்டார் இது மட்டுமே காட்டி முடிச்சிட்டாங்கல்ல. அது அதனாலதான் சொன்னேன். கொஞ்சம் கண்டென்ட் வச்சு ஏதாவது டீசர் மாதிரி விட்டாங்கன்னா நமக்கு ஒரு கணக்கு வந்துடும்ல. கங்குவா இப்ப நிறைய டீட்டெயில் வந்துருச்சு. அதான் இல்ல, அதான் இப்ப அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான். அவருக்கு ப்ரொமோஷனே தேவையில்ல, கடைசி 20 நாள் ப்ரொமோஷன் போதுமானது. ஆனாலும் இன்னும் 50 நாள் முழுசா இருக்கு. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறமேட்டு டீசர், அப்புறம் ட்ரெய்லர்னு, அப்புறம் நடுவில் ஆடி லான்ச் ஒன்று இருக்கு. செப்டம்பர் 20 பிளான் பண்றாங்க ஆடி லான்ச். கரெக்டா ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னையில இருந்து. அதுதான் வந்து அவங்களோட பெரிய செல்லிங் பாயிண்ட், பெரிய வந்து ப்ரொமோஷனல் ஈவெண்ட். அதுதான் அவங்களுக்கு அது ஒண்ணு போதும். அதுல வந்து அந்த கேஸ்டிங் எல்லாமே வந்து ஒரே நேரத்துல ஒரு ஈவெண்ட்ல அட்டன் பண்றதும், அது போக சூப்பர் ஸ்டாரோட ஸ்பீச்சும் வரும். அப்புறம் டாக் ஆஃப் தி டவுன். அதுதான். அது போக இன்னொருத்தர் கேட்டார் விடாமுயற்சி கிளிம்ஸ் வருமானு. கண்டிப்பா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த வாரத்துல வந்துடும், பார்ப்போம். இந்த வாரம் நிறைய அப்டேட் வந்துடும். லைன்னா பேக் டு பேக் அப்டேட். அவ்வளோதான். அதான் ப்ரோ இப்ப பேசுங்க ப்ரோ. 2 வாட்டி கொடுப்பேன்ட்டு. ப்ரோ இல்ல, நான் கிளிப்ஸுக்காக தான் கேட்டிருந்தேன். இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, அதுல ரிலீஸ் டேட் வருமா அப்படின்றதுதான். இந்த வாரம் வந்து ரிலீஸ் டேட் வந்துடும். கிளிம்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லுவோம். இல்ல அவங்க சொல்றதுதான் ப்ரோ கரெக்ட். ஏன்னா அடுத்த இருக்க படத்துக்கும் அவங்க இவங்களால இன்னொருத்தவங்க வரணும், இல்லாட்டி இவங்க ஒதுங்கி போகணும். இல்ல அதை இவங்க கொடுத்தாங்கன்னா தான், இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்தடுத்த படம் பிளான் பண்ணுவாங்க. சொல்றது கரெக்ட் தான். அவங்க இப்போ வேட்டையனுக்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்ம வேட்டையன் போன வாரம் 4 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்தேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரலங்கிறப்ப நானே ஆஃப் ஆயிட்டேன். போது இவங்க வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் ஆஃப் ஆயிட்டேன். ஆனால் நேற்று சரி திடீர்னு சர்ப்ரைஸாக வந்துருச்சு அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு வரப்போகுதுன்னு. அது மாதிரி. ஆனால் என்ன விடாமுயற்சி அப்டேட் வச்சு நமக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறாங்க சொல்லிடலாம் கரெக்டா. இல்ல ப்ரோ, கடைசி நேரத்துல அனௌன்ஸ் பண்றதுனால நிறைய சின்ன படங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ஆனா இன்னைக்கு நேத்து நடக்கிறதான பஞ்சாயத்து இல்லை. இது தமிழ் சினிமால அப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே நடக்குது. சின்ன படங்களுக்கான பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கும். இது மாறவே மாறாது. ஏன்னா கடைசி நேரத்துல பெரிய படங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், அதுக்காக சின்ன படங்கள் மாறி போகும். இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் மாவீரன் வந்தது. போன வருஷம் தானே மாவீரன். அவங்க பிளான் பண்ணது ஆகஸ்ட் 10. இந்த அப்புறம் ஜெயிலர் அனௌன்ஸ் பண்ணோன்னே டக்குன்னு அவங்க தள்ளி போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஜெயிலர் அந்த ஆகஸ்ட் 10 வந்துச்சு. மாவீரன் தள்ளி போய் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். முன்னாடி ப்ரீபோன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மாவீரன். ஆமா, ப்ரீபோன் ஆயிடுச்சு. அப்ப என்ன அந்த மாவீரன் வந்து அந்த தேதியில ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசூலாக இருக்கு. கிட்டத்தட்ட 79 கோடி 80 கோடி வசூலாயிருச்சு மாவீரன். ஆனா ஆகஸ்ட் 10 அந்த மாதிரி டேட்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது இன்னும் அதாவது நார்மலா போன வருஷம் தானா ரிலீஸ் ஆகி வந்த வசூலோட இந்த தேதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 20 கோடி 10 கோடி வசூலாயிருக்கும். இன்னும் நல்ல டேட், ரிலீஸ் டேட்டுங்கிறது. அப்ப சின்ன படங்கிறது கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். ஆனா என்னன்னா பெரிய நடிகர்கள், அந்த மார்க்கெட்டு, அவங்க பிசினஸ் இதை பேஸ் பண்ணி தானே டோட்டல் சினிமா உலகம் இயங்கிட்டு இருக்கு. சினிமா உலகமே பாருங்களேன், மூணு பேரை தான் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கு. ரஜினி, விஜய், அஜித். இவங்களோட டோட்டலா ஓடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்புன்னு இப்படி ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
கண்டென்ட் வைஸ் ப்ளஸ் மாஸ் ஆக்டர்னு சொல்லி சூர்யா, விக்ரம் இவங்க வந்துடுறாங்க. இப்படி சினிமா உலகம் கமர்ஷியலா இயங்கிட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கமர்ஷியலுக்கு தான் இங்க. இப்ப விடாமுயற்சி வந்து தீபாவளி அனௌன்ஸ் பண்ணா இப்ப அமரனும் தீபாவளி கிளாஸ் ஆகும் இல்ல எப்படி? இல்ல அதாவது என்னோட கருத்து என்னன்னா வந்து கிளாஸ் ஆகாதுன்னு. ஆனா நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அமரன் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அவங்களுக்கு வேற பெட்டர் டேட் இல்ல. ராஜ்கமல் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தீபாவளி ரிலீஸ் தான் சொல்லி தான் ரெட் ஜெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை. ஆனா விடாமுயற்சி ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணா டோட்டல் தேட்டருமே எங்கிட்டு போகணும்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து அமரன் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா இது வச்சு அது தள்ளி போயிடும். இப்போ நடக்கிற பஞ்சாயத்து அப்பயே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் அடுத்த வீக் இந்த வீக் வந்துடும். அப்படி தள்ளி போச்சுன்னா பரணி டென்ஷன் ஆயிரும். அப்படி பரணி வெறுப்பாயி எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சு பரணி கோவப்படுற பரணி அன்னைக்கு பாத்திரலாம். ஆனா இப்ப வந்தாதான் எல்லா படத்துக்குமே இப்போ வந்து விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆனாலும் போய் படத்தை பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்ற படம், பிடிக்கலையா நல்லா இல்லாத போறோம், அவ்வளவுதான். ப்ரோ இந்த ஹாலிடே அதெல்லாம் சொல்றாங்க, நம்ம ஆளு போறதுக்கு தேவை கிடையாது. இப்போ நிறைய நாங்க பார்த்துட்டோம். தீபாவளி பொங்கல்லாம் இல்லாம பிப்ரவரியில என்ன இந்த ரிலீஸ் ஆயிருக்கு, அசல் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ ஃபுல் ஃபிளஜ்டா கமர்ஷியல் படம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜாலியா ஒரு பேக்கடான ஒரு ஆக்ஷன் படம் இல்ல ஒரு கமர்ஷியல் படம் அப்படி இல்ல ஒரு ஃபேமிலி படம் இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்க எந்த தேதியில வேணா ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா நீங்க வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் எடுத்தாதான் நீங்க வந்து ஃபுல் ஃபிளஜா லாபம் பார்க்க முடியும். இல்லைன்னா என்னன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரிஸ்கடாங்கிற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரிஸ்க் 2 வாரம் ஓப்பனிங்கோட போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவை. ஆனா இதே ஃபெஸ்டிவல்னா அந்த ஓப்பனிங்ல ஒட்டுமொத்தமா அள்ளிட்டு போயிடலாம். படத்தோட வசூல் ஃபுல் ரன்ல இருக்க வேண்டிய வசூல அந்த ஓப்பனிங்ல எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு தான் எல்லா நடிகர்களும் இந்த ஓப்பனிங் ஃபெஸ்டிவல் லாங் ஹாலிடேஸ் இப்படி செலக்ஷன் பண்ற ரீசனே அதுதான். எல்லா நடிகர்களும் செலக்ஷன் பண்ற காரணம் இந்த 4 நாள் லீவு. அப்படிதான் அதை பேஸ் பண்ணி தான் ஓடுறாங்க. சரி, கடைசியா வந்து அஜித்துக்கு வந்தது தீபாவளி ரிலீஸ்ல வேதாளம் தானே. 2015 9 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்துச்சுன்னா ஏகேக்கு அடுத்த தீபாவளி ரிலீஸ். வரலன்னா திரும்ப நவம்பரில் பிரம்மாண்ட ரிலீஸ்ன்னு சொல்லி ஏமாத்துவாங்கல்ல, பிப்ரவரியில என்ன இருந்தாலும் ஏமாத்துற மாதிரி அப்படி ஏமாத்திட்டு போக வேண்டியதான். ஆனா எப்பல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரு நம்பிக்கை பார்ப்போம். நம்பிக்கை தொடர்தான். கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு. பிர்லா டிவி ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, நவம்பர் நல்ல டேட். இந்த ஒரு மாசம் நல்லா முடிச்சு டைம்ல எல்லாம் அடிச்சு தூக்குனுச்சு பில்லா. பில் ஆமா, அப்ப பில்ல வந்து டிசம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. நான் சொல்றேன் ரொம்ப தமிழ் சினிமால வந்து நம்ம தமிழ் சினிமால சூப்பர் டேட்டுங்கிறது அந்த டிசம்பர் மாசம் டேட்டு. டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணி பொங்கல் வரைக்கும் ஓட்டலாம். ஆனா அதை யாருமே லாக் பண்ண மாட்டாங்க. ஒரு எப்ப சின்ன படம் 4 படம் டக்குனு 5 படம் இறங்குச்சு. மீகாமன், இந்த கயல், அந்த வெள்ளக்காரத்துறை, இப்படி ஏதோ ஒரு 2-3 படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. அது மாதிரி ஏதோ டக்குன்னு இறங்கினாதான் உண்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா தான் இருக்குது. கேஜிஎஃப் சமயத்தை ஒரு இறங்குச்சு ஒரு 6 படம். கேஜிஎஃப், அடங்கம்பரு, கனா, சிலுவக்கப்பட்டி சிங்கம், அதான் மாறிட்டு, அப்புறம் சீரகாதி, இந்த 6-7 படம் அது மாதிரி ரொம்ப ரேரா தான் செலக்ஷன் பண்றாங்க. ஆமா, இது மாதிரி ரேரா செலக்ஷன் பண்றோம். நான் என்ன சொல்றேன், வருஷமே அந்த டிசம்பர் 20 லாக் பண்ணலாம். லாக் பண்ணா அது பொங்கல் வரைக்கும் சூப்பரா ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அதுல 1 கிளிக் ஆனாலே சூப்பரா ஓடும். பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகக்கூடிய வசூலான தேதி தான். நல்ல டேட். தனுசு மாறி சொல்றேன். இது திருவிழா ஆரம்பம் வந்து டிசம்பர் தான் பிளான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இறக்குனாருன்னு நினைக்கிறேன். பல படங்கள் ஓடி இருக்கு, நம்மளால அதை மிஸ் பண்றாங்க. இப்ப எதற்கும் துணிந்தவன் படம் இருக்குல்ல, அதையே அவங்க டிசம்பர் பிளான் பண்ணிருக்கலாம். அவங்க வந்து பார்த்து தெலுங்கு மார்க்கெட் பார்த்து புஷ்பா வருதுன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. ஓகேங்களா? ஆனா புஷ்பா தேதியில அதை இறக்கிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த பிப்ரவரி ரிலீஸ் ஆகி சொதப்போனதுக்கு அந்த தேதியில இறக்கிருக்கலாம். இறக்கிருந்தா கொஞ்சம் அந்த லீவுக்கு அந்த அரையாண்டு லீவு நடக்கும், ஸ்கூல் லீவ்லாம் நடக்கும், கொஞ்சம் கூடுதலா வசூலா இருக்கும். அது ரொம்ப கம்மியால வசூலா இருந்துச்சு. ஆனா அந்த தேதியில இன்னும் கொஞ்சம் கூடுதலா வசூலா இருந்திருக்கும் ப்ரோ. அது கொரோனால ப்ரோ அந்த டைம்ல கோவிட் வந்துச்சு. இப்ப வலிமையே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு இது இறங்குச்சு. இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்ல, இறக்கம் புரிஞ்சவங்க ரெடி ஆயிடுச்சு இல்ல முன்கூட்டி. உங்களுக்கு தெலுங்கு லிஸ்ட்ல தான் பார்த்தாங்க. இதே வந்து வலிமை வந்து அப்ப பொங்கலுக்கு போட்டாங்க. அப்புறம் கொரோனா லாக்டவுன் போடும் டக்குனு மாத்தி போச்சு. அவங்களுக்கு பிப்ரவரி 24 போனாங்க. அப்புறம் மார்ச் 10 எதற்கும் புரிஞ்ச ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஆமா, மார்ச் 10 வந்து எதற்கும் புரிஞ்சவங்க 2 வாரம் கேப் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்ல, அந்த மார்ச்ங்கிறது இந்த எக்ஸாம் டேட், எக்ஸாம் பீரியட், அப்ப படம் பார்க்க யாரும் வர மாட்டாங்க. இதே வந்து அரையாண்டு லீவ் சமயம் இதெல்லாம், அந்த டிசம்பர் லீவ்லாம். பிரகாசனா அதே மாதிரி தீபாவளி டைம்லாம் நல்ல டேட் ப்ரோ. ஆனா தீபாவளி டைம்லாம் 3 படம்லாம் தாங்கும்ல. இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு. இப்போ
கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்பம், அதுக்கப்புறம் அழகுராஜா, அழகுராஜா, பாண்டிய நாடு அந்த மாதிரிலாம் வந்திருக்கலண்ணா. இல்ல அப்போ இருந்த மார்க்கெட் வேறங்க. இப்ப எப்படின்னா மார்க்கெட் எப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றதுன்னா இப்போ வரல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அந்த முதல் 4 நாள் வசூல் அள்ளிட்டு போயிடுறோம், என் படம் நல்லா இருக்கா நல்லா அவங்க டவுட் ஆயிருது. அவங்களுக்கே அவங்க கண்டென்ட் மேல டவுட் ஆயிருது. ஐயோ 4 நாள்ல நம்ம அள்ளிட்டு போயிடுவோம்ப்பா, 2 படத்தை இறக்குவோம் போதும், ஒரு படத்தை நம்ம பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சி படத்தை கொடுத்துருவோம். அவங்க வந்து 60 to 70% தேட்டரை பிடிச்சி வச்சிருவாங்க. அதை வச்சு நம்ம டோட்டல் வசூல் அள்ளிட்டு போயிடுவோம். 2வது வாரம் ஒன்னா லாபம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இப்போ எல்லாமே எடுக்கிறாங்க படம். கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சாலும் கல்கி மாதிரி படங்கள் வந்து சாதா டேட்ல இறக்கி 1000 கோடி 1150 கோடி 1200 கோடி அடிக்கிறது. ஓகேண்ணா. அதே மாதிரி 2 3 சின்ன பட்ஜெட் படங்கள் இறக்கலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து விடாமுயற்சி வரல தீபாவளிக்குன்னு வச்சுக்கோங்க, அமரன், பிரதரு, அப்புறம் பிளட்டி பக்கரு, அப்புறம் அந்த என்ன படம் லக்கி பாஸ்கர், இந்த 4 படமே இறக்கலாம், சூப்பரா இருக்கும் தீபாவளிக்கு. 4 வகையான கண்டென்ட் கிடைக்கும். சின்ன படங்கிறப்ப 4 படமும் பயங்கரமா ஓடும். இதே வந்து ஒரு பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 சின்ன படத்துக்கு தேட்டர் கிடைக்காது. ஒட்டு மொத்தமா 80% தேட்டர்ல விடாமுயற்சி மட்டும் தான் படம். அப்படி ஆயிரும் நிலைமை. அப்போ வந்து என்னன்னா சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போயிடும். அப்ப அந்த ரிலீஸ் பண்ண முடியாது. இது மாதிரி 4 சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து. அப்ப 4 ஆடியன்ஸுக்கு 4 ஆப்ஷன் கிடைக்கும். நல்லாவும் ஓடும், ஒரு சில படம் நல்லா ஓடும் திடீர்னு. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட். கரெக்ட். தீபாவளிக்கு வந்து பிரதர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரதர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அமரன் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 தான் அபிஷியலா டேட் போட்டுருக்காங்க. அக்டோபர் 31 டேட் போட்டாங்க தீபாவளி வெளியிட்டுன்னு. அடுத்த பிளட்டி பேக்கர் இன்னும் பிளானிங்ல தான் இருக்கு. அது இன்னும் ஒன்றும் சொல்லல. அவங்க அடுத்த எல்லாத்தோட கண்ணும் வந்து விடாமுயற்சி மேல இருக்கு. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. அதை பேஸ் பண்ணி போலாம். அவங்க வந்து ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு நவம்பர் வெளியிட்டு ஒரு போஸ்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்க தீபாவளி வெளியீட்டுக்கான போஸ்டர்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன் நம்பிக்கை, இதே வந்து சிவகார்த்தியோட கமர்ஷியல் படமும் ஒரு படம் போட்டீங்க, வேற எந்த படமும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிவகார்த்தியின் ஃபேமிலி பிள்ளைங்க அதிகம், யாரும் டேட் போட மாட்டாங்க. எதுக்காக டேட் பிரதர் கூட போடுறாங்க அப்படின்னா, அமரங்களோட ஒரு ஏசென்டர் படம், அது வந்து ஒரு மேஜர் அந்த ராணுவ வீரரை பத்தி ஒரு படம். அப்போ வந்து நமக்கு எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமாங்கிற டவுட்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள படத்தை இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி பிரதர் இறக்கி விட்டாங்க. பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி என்னது அக்கா தம்பி பாசம், பிளஸ் வந்து பிரியாங்கா மோகன், பிளஸ் ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த வச்சு கல்லா கட்டிலாம் அவங்களோட ஐடியா. அதே மாதிரி பாட்டு ஒன்று ஹிட் ஆயிருச்சு. இன்னும் 2 பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாங் போமோ நல்லா இருக்கு. அப்ப அவங்களுக்கு திடீர்னு வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா படம் அவங்களுக்கு பாசிபிளா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறத அவங்க எய்ம் பண்றாங்க. இதே சாதாரணமா ரஜினி முருகன் மாதிரியோ இல்ல வருத்தப்பட அழைப்பு சங்கம் மாதிரியோ இல்ல சிவகார்த்திகேயன் எப்போ ரெகுலர் நடிக்கிற இதே எந்த படமே எடுத்துங்க, முருகதாஸ் படமே தீபாவளி வெளியே போட்டுருந்தாங்கன்னா வேற எந்த படமே தேதிக்கு வராது. ஏன் அதுவும் பெரிய நடிகர் படம் மாதிரி கணக்கு கால்மிஷன் வந்திருக்கும். கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து கங்குவா டேட் விடாமுயற்சி டேட் தான் இருக்கு. மேபி சூர்யா சார் கிளாஸ் லைக் பண்ண மாட்டாருன்னு அவருக்கு வந்து பெரிய மைனஸா ஏதாவது ஒரு எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. நம்ம கிளாஷ் வேணாம்னு நினைக்கிறாரு. இல்ல முன்னாடி கிளாஸ் சூப்பரா இருக்கும். இன்னும் ப்ரோ 24 வந்து பழைய சூரியல பழைய சூர்யாலாம் வந்து அது வேற ப்ரோ. அவர் வந்து ஆமா அந்த டைம்ல அவர் வந்து வேல் தாங்க நல்ல ஹிட், ஒரு யங்ஸ்டர் மத்தியில பொல்லாத நல்ல ஹிட் ஆனிச்சு. நான் அதுக்கப்புறம் சொல்றேன், ஒரு தெரியும் 24 ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சுதான் 24 விட்டாரு. அதுக்கப்புறம் பைரவா சிங்கம் 3 ரிலீஸ் ஆக வேண்டியது போவோம். இல்ல நான் சொல்றேன், சூர்யா வந்து அப்போலாம் வந்து தெலுங்கு மார்க்கெட்டை எய்ம் பண்ணி தமிழ் பேச விட்டுட்டாரு. நம்ம டீட்டெயிலா சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து தெலுங்கு மார்க்கெட் பார்த்து பேஸான தமிழ் மார்க்கெட்டை விட்டுட்டாரு. இப்போ வந்து கிளாஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க மத்தவங்க கூட ஈஸியா கிளாஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து ஜூனியர் என்டர் கூட படம் வருதுன்னா தேவரா ரிலீஸ் பண்ணிடலாம், நீங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு வரப்போறது கிடையாது. அந்த படம் நல்லா ரொம்ப சூப்பரா ஆகவங்கன்னு வந்தாதான் 2வது 3வது தான் பிக்கப் ஆகும். ஆனா சூர்யா படத்துக்கு கங்குவா நல்லா சிவா படம் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிரும். ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு கணக்கு சூப்பர் ஸ்டார் படம்னா எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு த்ரெட்டு தான். நீங்க சில ஃபேன்ஸ் ட்வீட் பார்த்தேன், தமிழ்நாட்டுல மட்டும் தான் பிரச்சனை, ஓவர்சீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஓவர்சீஸ்ல கங்குவா நவுத்திரும் அப்படி ட்வீட் பார்த்தேன். நம்ம ரியாலிட்டி பேசணும். சூப்பர் ஸ்டார் மார்க்கெட் இத்தனை வருஷம் தெரியல, தெரிஞ்சு போறாங்களா தெரியாத போறாங்களா, வம்புக்காக போறாங்களா, இல்ல இன்ட்ரெஸ்டுக்காக போறாங்களா, இல்ல கான்ட்ரவர்சி பண்றாங்களா, இல்ல வந்து இந்த புல்லிங்காக போடுறாங்களா அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்னே விஷயம் தான், சினிமால இத்தனை வருஷம் இருந்து இத்தனை வருஷம் பார்க்கறனால ஒரு பார்வை வச்சு பேசிக்கூட பார்த்து ட்வீட் பண்ணணும். கர்நாடகால வந்து கங்குவாக்கு வந்து ஹைலைட் எடுத்துக்கணும், இதை ஏதாவது லீட் எடுத்துன்னு ஒரு ட்வீட் பார்த்தேன். ஒரு இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் பாதி தமிழ்நாட்டுல ஸ்லாஷ் போட்டிருந்தாரு, கங்குவாவும் இருக்கலாம் வேட்டையாங்க இருக்கலாம் ஓப்பனிங் முதல் நாள் வசூல் அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்னும் ரியாலிட்டிக்கு பக்கத்துல வரணும். சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் வந்து நம்ம என்னங்கிறது அவர் வயசு அப்படி இப்படிலாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை தான் பார்க்கணும், கண்டென்ட் பார்க்கணும். கடைசியில் அனிருத் சாங் நீங்க அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, பகத் வாசில மலையாளத்துல டோட்டல் வசூல் அழிட்டு பார்க்கறது, மஞ்சு வாரியர், அப்புறமேட்டு இந்த ரித்திகா சிங், அப்புறம் துஷாரா விஜயன், இப்படி கேஸ்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் கேஸ்டிங் இருக்கு அந்த படத்துல. அது போக இருக்கு.
இப்போ இதையும் பார்க்கணும். இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டாரோட வேல்யூ தெரியும். இந்த எல்லா லாங்குவேஜ் ஸ்டாருக்கும் சேர்த்து எல்லா லாங்குவேஜ்லயும் மார்க்கெட் உள்ள ஆள். இதுக்கும் மேல அனிருத் ஒரு பாட்டு 2 பாட்டுலயே டோட்டல் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்துரும். அப்படி ஒரு பாட்டு போதும். திடீர்னு குக்கு மாதிரி ஒரு சாங் இறக்குனாருன்னா பயங்கரமா போய் அது போக ஒரு அனிருத் டான்ஸ் ஆன ஒரு சாங் ஒன்று இருக்கு இந்த படத்துல. அதை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாரு. அது செம்ம பெப்பி சாங், பயங்கரமா இன்ட்ரோ வேற லெவல்ல இருக்கும் சாங். அது இறக்கி விட்டாருன்னா முடிஞ்சு போயிடும். சங்கர் மகாதேவன் ஓப்பனிங் சாங் பாடிருக்காரு இந்த படத்துல ரஜினிக்காக. அந்த பாட்டை இறக்கி விட்டாலும் இப்ப அனிருத் ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர் ஆடியன்ஸுக்கு. இப்படி எல்லா வகையும் இருக்கு. அப்ப கர்நாடகால அவரோட வேல்யூ எப்படின்னு தெரியும். ஆந்திரா தெலுங்கானால அவரு தான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற நடிகருக்கே அந்த மார்க்கெட் ஒன்று கிரியேட் பண்ணதே எக்ஸ்பெண்ட் பண்ணதே அவர் தான். கமலும் ரஜினிகாந்த் மட்டும் தான் அந்த மார்க்கெட் நமக்கு வந்து அப்பயே ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க. இவங்களை மீறி இதுக்கப்புறம் நம்ம வந்து தேட்டரை பிடிச்சி அதுக்கப்புறம் போட்டு கண்டென்ட் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நீ எவ்வளவு பெரிய ஹிட் ஆனதாக்கும் பாசிட்டிவ் வைப் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாற்ற முடியும். ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால வந்து பர்சனல் திஸ் கிளாஸ் வந்து கங்குவாக்கு நல்லதில்லை. பர்சனல் திஸ் அவ்வளோ. இது வந்து சில ஃபேன்ஸ் தப்பா நினைக்காங்க. நான் ஒரு படத்துக்கு மட்டும் பேசுறேன். நான் ஜால்ரா தட்டில் 2 படத்தையும் ஜால்ரா தட்டலாங்க. மற்றவங்க சொல்ற மாதிரி சூப்பரா ஜால்ரா தட்டலாம். 2 படம் ரிலீஸ் ஆகலாம், என்ன தப்பு இருக்கு? லீவ் இருக்கு, 6 நாள் லீவ் இருக்கு, ஓடிடுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து பாதிப்பு யாருங்க எங்கன்னு யோசிக்கணும் நம்ம. அதாவது சினிமா கடைக்கட்டத்துல இருந்து பாக்குறதுனால நான் சொல்றேன். நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்னாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா கடைக்கட்டத்துல இருந்து பாக்குறேன், பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் பாக்குறேன். அந்த வகையில சொல்றேன் கிளாஸ் வந்து நல்லது இல்லை. பிரகாஷ் ப்ரோ இதுடா கங்குவா கண்டென்ட் நல்லா பயங்கரமா இருந்துச்சுன்னா அதான் பயங்கரமா இருந்துச்சுன்னா 3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஓப்பனிங் எடுக்குங்க. 3 நாள் கழிச்சு கொடுக்கும். இப்போ டிமாண்டி காலனி வந்து முதல் நாள் வந்து தங்கான் எப்படி தேட்டர் கிடைச்சிச்சு, டிமாண்டி காலனி 2க்கு எப்படி தேட்டர் கிடைச்சிச்சு. இத்தனைக்கு டிமாண்டி காலனி 2 ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் தான். ஆனால் தேட்டர் எப்படி கிடைச்சி? திருச்சியில வந்து 18-19 ஸ்கிரீன் இருக்கு. 3 ஸ்கிரீன்ல டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆச்சு, 16 ஸ்கிரீன்ல வந்து தங்கான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 3ஆவது நாள் மாறுது. 3ஆவது நாள் 2 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த 2 ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் ஆகுது தவிர அந்த 2 ஸ்கிரீன்ல ஷோ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா ஸ்கிரீன் மாறல, சிங்கிள் ஸ்கிரீன். 2 வாரம் தான் அக்ரிமெண்ட், 1 வாரம் அக்ரிமெண்ட் அவங்க மாற்ற முடியாது. அப்ப நீங்க வந்து இந்த 2 ஸ்கிரீன்ல தான் டிமாண்ட் அதிகமாகுது. 3 நாள் கழிச்சு பிக்கப் ஆயிடுச்சு, பயங்கரமா பேசுறது. இப்ப மண்டே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா 3 நாள் 4 நாள்ல உங்களுக்கு லீவ் முடிஞ்சிச்சு வச்சு அதுக்கப்புறம் என்ன கிடைச்சி என்ன புண்ணியம்? அதுதான விஷயம். அது போக இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு விஜய்க்கு அஜித்துக்கு இந்த ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. டீசென்ட் குட்னு இருந்தா போதும். மொக்கையா இல்லாம இருந்தாலே படம் ஓடிடும். மொக்கையா இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். டீசென்ட் குட்னு அந்த வார்த்தை வந்துட்டாலே இந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஜெயிலர் உங்களுக்கு மிக்சட் ரிவ்யூ. ஜெயிலர் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூல வரவே இல்லை. ஜெயிலருக்கு பரவாயில்லப்பா, நல்லா இருக்குப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னாங்க. அது போக 4 சூப்பர் சீன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கே படம் பிச்சுக்கிட்டு ஓடிடும். இதுதான் மெயின் ஹைலைட். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ, இது ஃபேமிலியில எல்லாம் நேற்று தங்கலான் போயிட்டு வந்தாங்க. அது முக்கியமா எங்க பாட்டி போயிட்டு வந்தாங்க. ஏன்னா எங்க பாட்டி ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு தங்கலான் படத்துக்கு போய் பார்த்தாங்க. ஏன்னா அது நாங்கெல்லாம் இருக்கிறதுக்கே மீன் இப்ப பெங்களூரு, பட் ஆனா எங்க ஊர் இதெல்லாம் கேஜிஎஃப் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு எஃப் பார்க்கணுன்ட்டு. எங்க பாட்டி வந்து லாஸ்டா உலக சுற்று வாலிபன் டென்ட் கோட்டால பார்த்த படம். அதுக்கப்புறம் தங்கலானுக்கு தான் போனாங்க. ஏன்னா அவங்க ஊர் படம்ட்டு. எங்க பாட்டி சொன்னது என்னன்னா, இது அந்த ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்டிங்ல வர அந்த ஜமீன்தார் அந்த நிலத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாங்களாம் தியேட்டர்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எங்க பாட்டி எதிர்பார்த்தா இந்த துரைங்க கூட எப்படி நம்ம ஆளுங்கெல்லாம் இருந்தாங்கன்னு அதெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டாங்களா. பட் ஆனா அவன் பாட்டி சொன்னாங்க, அது இதுல என்னடா படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே புரியல, போடா மிருகம்லாம் வருது நம்ம ஊர்ல எல்லாம் ஏதுற இந்த மிருகம் எல்லாம் கேட்டு ரொம்ப பண்ணி இதாயிட்டாங்க. அங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உலக சுற்று வாலிபனுக்கு அப்புறம் இந்த தங்கலான் படத்துக்கு தான் எங்க பாட்டி போனாங்க. அது ஒரு இதா இருந்துச்சு எங்க ஃபேமிலியில. ஏன்னா அவங்க இருந்து இதுக்கு தான் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க ரிவ்யூ கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தது. இல்லப்பா சூப்பர் சூப்பர் பாசிட்டிவா ஆரம்பிச்சீங்க, அப்படியே ஃபுல்லா பார்ட்டி பாசிட்டிவா சொல்றேன். இல்ல ப்ரோ, ஏன்னா அவங்க இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், கேட்கணும் சொல்லலாம் கேட்கறேன். அவங்க படத்துக்கு உலக சுற்று வாலிபனுக்கு பிறகு தங்கலானுக்கு வந்திருக்காங்களா, இல்ல நீங்க உலக சுற்று வாலிபனுக்கு அப்புறம் இந்த படத்தை கூட்டு போனீங்க? இல்ல, அதுக்கப்புறம் அவங்க பாக்குறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஃபேமிலி எங்க பாட்டிக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தா 12 பசங்க. அது அவங்களுக்கு அவங்க படம் எல்லாம் பாக்குற அவ்வளவு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலியால டிவைட் ஆயிடுச்சு. எங்க பாட்டி எல்லாம் ஒருத்தர் வீட்டுல அப்படி இருந்து காலத்தை கழிச்சுட்டாங்க. இது கூட எங்க அத்தைங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போனதுதான். ஏன்னா அது கேஜிஎஃப்ல எங்க அத்தால கேள்விப்பட்டிருக்காங்க. கேஜிஎஃப்
இருக்காங்க, நம்ம ஊர்ல தான் வந்து எடுத்திருக்காங்க, சைனா எல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா சரி. அதுக்கப்புறம் ஓகே எங்க பாட்டி போனாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னடா இதெல்லாம். அப்ப அதனால நீங்க கூப்பிட்டு போயிருக்கீங்க. அதான் நானும் பாக்குறேன். பாட்டி ஆல்மோஸ்ட் 80 இப்போ 88. சூப்பர். அவங்க சொன்னாங்க, ஏன் டென்ட் கோட்டால் நாங்கெல்லாம் மண்ணு மேல ஏறி உக்காந்துதான்டா பார்த்தோம், நீ இதெல்லாம் இது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு சத்தம். அந்த இன்டர்வெல் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க பாட்டி. அவங்க அது சொன்னாங்க. அது அவங்க ஆசைப்பட்டதுன்னா துரைங்க கூட எப்படி இருக்கு, ஏன்னா பாட்டிக்கு அப்போ துரை வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சிருந்தாங்களா. அப்ப அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி எப்படி நம்ம அவங்கவுங்க எதிர்பார்த்திருப்பாங்க போல. ஆனா அது இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாங்க பாட்டி. போடா அந்த படம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சொல்லணும்னு நினைச்சு. சூப்பர் சூப்பர். ஏன்னா இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க அதாவது நம்மள படத்துக்கு கூட்டு போனவங்கள நம்ம படத்துக்கு கூட்டு போற இது இருக்குல்ல, அழகு. அது ரொம்ப ஒரு அழகியலான விஷயம். இப்ப பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ நம்மள சின்ன பிள்ளைல கூட்டு போயிருப்பாங்க, நம்ம அவங்கள தேட்டர் கூட்டு போய் உட்கார வச்சு படத்தை காமிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். எனக்கு ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, எங்க அப்பா மிகப்பெரிய கமல் ஃபேன். எல்லா கமல் படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ என்ன கூட்டு போயிருவாரு. அது சின்ன பிள்ளைல இருக்கும்போது எல்லா படத்துக்கும். இப்போ ஆள வந்தானா போகும்போது தேட்டர் ஃபுல்லா மொட்டையா இருந்தாங்க, பயந்துகிட்டேனே வெளியே நின்றுட்டு. எங்க அப்பா அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் காவேரி தேட்டர்ல உள்ள பூந்து போலீஸ் தடியடி இருக்கு, உள்ள பூந்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. அப்பதான் எங்க அப்பா இவ்வளவு, அதாவது எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நான் பார்த்தேன். ஆனா ஒரு படத்துக்காக என்னால இப்படிலாம் போய் உள்ள போய் டிக்கெட் வாங்கி போலீஸ் தடி சுத்தி முத்தி போய் டிக்கெட் வாங்கிட்டு வராருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவர் படத்துக்காக மட்டும் அவ்வளவு தூரம் ஜாலியா இருப்பாரு, மற்ற இடத்துல ஃபுல்லா கொஞ்சம் இதா இருப்பாரு. ஆனா அவரை வந்து கடைசியில அவர் உடம்பு சரியில்லாம போய் கொஞ்சம் இருந்து ரெஸ்ட் எடுத்து அவர் படத்துக்கு தேட்டருக்கே ரொம்ப நாள் போக முடியாம இருந்தாரு. அது முக்கியமா கமல் படத்துக்கு போக முடியாம அவர் தவிப்புல இருந்தாரு. அப்ப நான் உத்தம படம் ரிலீஸ் ஆச்சு, அவர் தேட்டர் கூட்டு போனேன். அப்ப கூட்டு போனேன். எனக்கு என்னன்னா, அவரை நான் கூட்டு போன ஒரே படம் அதுதான். கூட்டு போய் தேட்டர்ல உட்காந்து அவர் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ரொம்ப குஷியா இருந்துச்சு. ஏன்னா தேட்டரும் கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு, அதான் அட்வான்ஸா இருந்துச்சு. படமும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன் இந்த படம் கடைசியா நம்ம போன படம். இன்னும் எங்க அப்பா கூட கடைசியா பார்த்த படம் அதுதான். அது மாதிரி நம்ம தேட்டருக்கு நம்மள கூட்டு போனவங்கள நம்ம கூட்டு போறது வந்து ஆனா எங்க பாட்டிக்கு இந்த ரீசெண்டா அந்த பிலிம்ல மாரி செல்வராஜ் பிலிம் ரொம்ப 2 படம் ரொம்ப பிடிக்கும். பரியரும் பெருமாளும் கர்ணனும் பார்த்து அழுதுட்டாங்க பாட்டி. அதுக்கப்புறம் அசுரனை பார்த்து அழுது இருக்காங்க. நம்ம எதுவும் தெரியல, ஆனா அவங்களுக்கு இருந்த வலி என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப கூட ஏதாச்சும் இருந்தா அமேசான் பிரைம்ல வீட்டுல போட்டு விட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க, போட்டு விட்டு உட்கார வச்சிரும். பாட்டி ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த படத்தை, என்னென்ன பண்ணாங்க அந்த இது சொல்லுவாங்க பாட்டி இதெல்லாம். சூப்பர். இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ரஜினி சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி டேரக்டர்ஸுங்க எல்லாம் புது டேரக்டர்ஸுங்க எல்லாம் இது பண்றாங்கல்ல, அப்ரோச் பண்றாங்கல்ல. ஆனா இப்போ ஏன் விக்ரம் சாருக்கு வண்டி கிடைக்கிறாங்க, பட் ஆனா ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year 2 years கேப் விட்டு வருது. அவரு ஏன் இந்த டேரக்டர்ஸை ப்ராப்பரா ஹண்ட் பண்றது இல்ல அவரு? கேள்வி நியாயமானது. நேற்று தான் இந்த கேள்விக்கு நானே விளக்கம் சொன்னேன். நானே விக்ரம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த டேரக்டர் செலக்ஷன் பண்ணு சொன்னேன். நேற்று கேட்டேன். இல்ல அதுதான் எனக்கு அந்த நீ கேட்ட பிறகு தான் எனக்கு கொஸ்டின் ஆச்சு. இல்ல எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஆக்டராவே அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இல்ல அவங்க மேனேஜர்ஸ் யாராச்சும் போயிட்டு இது பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஸ்டோரி என்ன? ஏன்னா நான் பார்த்திருக்கேன் எல்லாரும் இப்போ லோகேஷ் டைரக்டரா இருக்கட்டும், நெல்சன் சாரா இருக்கட்டும், இப்போ எல்லாரும் சொல்லணும்னா ஜெகதீஷ் ப்ரோ வழியா தான், ஜெகதீஷ் ப்ரோ ஹெல்ப்பால தான் நான் உங்களுக்கு மீட் பண்ண முடியும். ஸோ அங்க ஒரு மேனேஜர்ஸ்ல இருந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி விக்ரம் சார்ல இருந்து யாரும் எஃபர்ட் எடுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. சில நடிகர்கள் மட்டும்தான் வந்து பிஆர்ஓ மூலமா வந்து கான்டெக்ட் கிடைக்காது. மற்ற நடிகர்கள்லாம் வந்து தானா முடிவு எடுக்கிறது தான். இப்போ இவங்களாம் வந்து தொடர்ச்சியா கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்களா பண்ணாத. இப்போ வந்து விக்ரம் நடுவில் என்ன பண்ணாருன்னா, பையனை ஹீரோ ஆக்கிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். பையனை வந்து எப்படியாவது ஹீரோ ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இப்போ அதுல போகும்போது அதுல கவனம் செலுத்தி அதுக்காக ஒரு படம் 2 படம் தான் படத்தை குறைச்சிக்கிட்டு அவர் பையனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் பையனுக்காக கதை கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் செட் ஆகல, அப்புறம் பாலாட்டே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பாலாட்ட ஒர்க் பண்ண அந்த படம் ஒர்க் பண்ணும்போது கூடவே போனாரு, அந்த படத்தை கூடவே ஒர்க் பண்ணாரு. இவருமே சில பாலா மாறினோடனே திருப்பி இன்னொரு டேரக்டர் போனோம், அந்த இவரும் சில டேரக்ட் பண்ண செய்திகள் இருந்துச்சு. அவங்க வந்து தான் பையனை வளர்க்கணுங்கிற எல்லா அப்பாவுக்கு நம்ம அப்பா நம்ம எப்படி நினைப்போம் அதே மாதிரி அவர் நினைச்சாரு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது அவர் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி ஆயிடுச்சு, அடிஷனல் கேப். அதுக்கு போக என்ன, இப்ப அடுத்து வளர்கிட்ட டேரக்டர்கிட்ட கதை கேட்டாருன்னா, இப்ப பாருங்க மாரிச்சல் வச்சுட்டு கதை கேட்டாரு, தனக்காக கதை கேட்காம தன் பையன் கதை கேட்டு பையன் கூட ஒரு ஹீரோ ஆக்கி விட்டாரு. இப்ப அடுத்த கட்ட டேரக்டர்கிட்ட இப்படிதான் போக முடியும் அவரு. அதனால இப்ப தனக்கு ஆசைப்பட்டா அவர் நினைச்சு இப்ப கூட அவர் ஆசைப்பட்டாருன்னா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் பிடிச்சி பேசலாம், முடிவெடுக்கலாம். ஆனா அவர் வந்து
பிஆர்ஓக்கு மேல இது தப்பே சொல்ல முடியாது. அவர் பிஆர் ரொம்ப சூப்பரா ப்ரொமோட் பண்றாரு. அவர் யுவராஜ் இருக்காருல்ல, ஓகே ஓகே. அவர் ப்ரொமோஷன் எல்லாம் பயங்கரமா பண்றாரு. இப்ப பாருங்க இந்த இந்த காணொலிக்கே பாருங்க, பார்த்தோம். லாஸ்ட் மினிட் ரஷ் ப்ரொமோஷன் சூப்பர். அவரோட பிளானிங் பேக்கம் யுவராஜ் வந்து விக்ரம் மேனேஜரா இருக்காரு, பிஆர்ஓவா இருக்காரு. அவர் சூப்பரா பண்றாரு. கரெக்ட் தாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் நம்ம note பண்ண தெரியும். அவர் லாஸ்ட் ஒரு 4-5 ஆமா, இயர்ஸ் இருக்குமா? இல்ல 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும். 4-5 இப்பதான் பொன்னியின் செல்வன்ல இருந்து ஆமா. இருக்காரு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் முன்னாடில இருந்து இருக்காரு நினைக்கிறேன். அதுதான் அவர் நல்லா பண்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்த பிஆர் ஜான்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கொஞ்சம் பழைய பிஆர், ஓகே சரியா பண்ணல. இவர் சூப்பரா பண்ண. ஜான்சன் ஒரு விக்ரமுக்கு பிஆர் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல. சரி சரி விடு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆளுங்க இருந்தாங்க. அவங்க ஆனா யுவராஜ் வந்து சூப்பரா பண்றாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பிளானிங் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 4 வருஷமா விக்ரம் வந்து டூர் போறாரு, ப்ரொமோஷன் டூர் போறாரு. திருச்சிக்கே 4 படத்துக்கு கண்டினியூ வந்துட்டாரு. திருச்சி, ஹைதராபாத், ஒவ்வொரு event. அப்ப என்னன்னா இந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷன் வந்து படத்துக்கு வந்து நீங்க படம் இரஸ்பெக்டிவா விமர்சனத்தை தாண்டி வந்து ஓப்பனிங் கொடுக்கிறது. அது காரணம் இவரோட இந்த உழைப்பு, ஆஃப்லைன் உழைப்பு தான். இப்ப கூட பார்த்தா இந்த ஸ்பீச் பார்த்தேன் நானு, சூப்பரா பேசியிருந்தாரு. அஜய் ஞானமுத்தை பாராட்டி செம்மையா பேசியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க தான் இது ட்வீட் போட்டு பார்த்தேன். பாப்போம், நல்ல வளரும் டேரக்டர்ல ஏதாவது டேரக்டர் பிடிச்சி டக்குனு ஒரு கமர்ஷியலா ஒரு ஆட்லி மாதிரி எனக்கு அவ்வளவு தூரம் கூட போக தெரியல. வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு கோட்டுக்கு அப்புறம் யார் கூடன்னு தெரியல. வேணா வெங்கட் பிரபு வச்சு கூட 2 பேரும் ஃபன்னி கேரக்டர் வச்சு கூட ஒரு ஃபன் ஃபிலிம் எடுக்கலாம். ப்ராப்பர் கமர்ஷியலா இருக்கும். இல்ல வெங்கட் பிரபு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் படம் பண்ண போறா, சத்யஜித் தயாரிக்க போறா. வெங்கட் பிரபு தெளிவா சொல்லிட்டாரு. அதை சுதா கோங்கரா இல்ல அவரு சுதா கோங்கரா படம் பண்றாரு, அது தனி. வெங்கட் பிரபு படமும் பண்றாரு. அதான் முன்னாடி பண்ண வேண்டியது. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து சிவா கூட ஒரு படம் பண்றாரு. அது தள்ளி போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபு கூட படம் பண்றாரு. அந்த படம் தள்ளி போய் அடுத்து திடீர்னு வெங்கட் பிரபுக்கு விஜய் படம் சான்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு நடுவுல என்னன்னா இந்த 2க்கும் நடுவுல ஒரு கிச்சா சோதி படம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு அவருக்கு. கிச்சா சோதி படம் தான் பண்றதா இருந்துச்சு சத்யஜித். திடீர்னு கிச்சா சோதி படம் வந்து சிவகார்த்திகேயன் சான்ஸ் கிடைக்கும், டக்குன்னு அங்க போனாரு. அதுக்கப்புறம் விஜய் படம் கிடைக்கும், விஜய் படத்துக்கு போயிட்டாரு. இப்ப கிராப் அவருக்கு பயங்கரமா ஏறிடுச்சு. இப்ப அடுத்து சிவகார்த்திகேயன் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு ஹீரோ வந்துட்டு இன்னொரு டைரக்டர் கொத்தி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி விக்ரம் சார் நேத்து பண்ணா சடனா இந்த அமீர் கான் லோகேஷ் அன்எக்ஸ்பெக்டடா அது ஒரு ரூமரா ஒரிஜினலா தெரியல, ஆனா அது ஒரு கிரியேட் ஆச்சுல. அந்த மாதிரி விக்ரம் சார் திடீர்னு ஏதோ ஒரு டைரக்டர் நம்ம நல்ல அட்லீஸ்ட் ஒரு யங் டைரக்டர் கிட்ட வந்தா அது செம்ம பூமா இருக்கும். அந்த மாதிரி இல்ல அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு தேட்டருக்குலாம் பயங்கர பிளாக் பஸ்டர் கொடுக்கணும். ஹிட்டுங்கிறத தாண்டி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தேட்டருக்குலாம் கொடுத்துட்டா அந்த எல்லா தேட்டர்கள்லயும் இந்த ஹீரோ படுவாருங்கிறத தாண்டி இப்பயும் தெரியாமலாம் இல்லைங்க. ஆனா என்னன்னா இப்ப ஹீரோ போய் கேட்டாரு உடனே ஒத்துக்குவாங்க. என்ன காரணம்னா இப்ப எல்லா வளரும் இயக்குநர்களுமே எடுக்கும் போதே படம் மட்டும் தான் சின்ன பட்ஜெட் 10 கோடி 15 கோடி, 2வது படம் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா இந்த 200 கோடி பட்ஜெட் நீங்க ரெக்கவர் பண்ணணும் போனா அந்த 200 கோடி பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் உள்ள ஹீரோ தேவை. இப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க விக்ரம் வந்து ஒரு 100 கோடி பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு வச்சுங்க, அடுத்த படமே ஒரு 200 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்க ஆள் ரெடியா வந்துருவாங்க. இங்க பிளாக் பஸ்டர் தான் மெயின். இங்க ஹிட்டுங்கிறத தாண்டி இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்களோட முந்தின படத்துல வசூலை பேஸ் பண்ணி அடுத்த படத்துல பட்ஜெட் ஏத்திட்டே போறாங்க. சிம்பிளா இப்ப தேசிய பெரியசாமி பாருங்க, அந்த கண்ணு கொண்டு கொள்ளையத்துல எடுத்தாரு, அது சின்ன பட்ஜெட் புது மாடல். ஆனா அடுத்த படமே பாருங்க 200 கோடி பட்ஜெட் போயிட்டாரு. அந்த படம் டிலே ஆகிட்டே இருக்கு. இப்ப பாருங்க 2018 ஒரு படம் எடுத்தாருல, ஒரு படம் பண்றாரு. அவரு பாருங்க எடுத்த உடனே 100 கோடி பட்ஜெட் எடுத்த உடனே. இப்ப அடுத்த இப்படி வரும்போது என்ன பண்ணுவோம், இப்ப சிம்புக்கு வந்து மாநாடு வந்து கிட்டத்தட்ட 90 கோடி வசூல். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப 100 கோடி பட்ஜெட்டா போடலாம்பா, வெங்கட் கார்டு வந்து இவ்வளவு வசூலாச்சு, நம்பிக்கை இருக்குப்பா, அப்ப தேட்டர்ல யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படிங்கிற வந்துடும். அது மாதிரி விக்ரம் வந்து சோலவா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தோம். இப்ப தங்கலான் வந்து பெரிய லெவல்ல வசூலாச்சுன்னா அடுத்த படத்துக்கு நீங்க நம்பி இறங்கலாம். ஆனா இப்ப பாங்க தங்கலான் பாங்க 3 நாள் 4 நாள்ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புக்கிங் இறங்கிருச்சு, ஓப்பனிங் இறங்கிருச்சு. இப்ப என்னன்னா உங்களுக்கு புல்லிங் ஃபேக்டர் தாண்டி படத்துக்கான ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கான இது இல்லை. அப்ப அதை ஒரு வாட்டி கொடுத்துட்டா அடுத்த வாட்டி வந்துடும். ஆனா நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்ற மாதிரி இருக்கும், அது யாரு கோச்சிக்கிட்டா பிரச்சனை ஆகாம இருந்தா சரி, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் தான். அது ப்ரோ அது கோட் இந்தியால எவ்வளவு மணிக்கு ப்ரோ ஷோஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுறது? ஏன்னா யூஎஸ்ல பிரீமியர் இல்லன்னு ஒரு 2 நாள் முன்னாடி ட்வீட் படிச்சேன். வரும்ன்றதோ அர்ச்சனா கல்பத்தி டேக் பண்ணி இல்ல கண்டிப்பா ட்வீட் இது வரும். சாரி, ஸ்பெஷல் ஷோ வரும். பெங்களூர்ல 6 மணி ஷோ வந்துடும். ஓவர்சீஸ்ல இந்த 4:30 மணி 5 மணி ஷோ 6 மணிக்கானா இல்லைன்னா கரெக்டா 6 மணிக்கு இல்ல 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 4 மணி ஷோ 1 மணி ஷோ கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஐயோ, அது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுல 7 மணி ஷோ போட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்கு. 7 மணிக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி பர்மிஷன் தர மாட்டாங்க. ஏன்னா 8 மணிக்கு தான் இப்ப பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வினோத் சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க வினோத் ப்ரோ.
பரணி கேக்குதா பாலா? கேக்குதுண்ணா கேக்குது. இல்ல பேச வந்தாரு, இன்னொரு கை தூக்குனாரு, அழகானா. கேக்குது. பட் ஆனா ஸ்பீக்கர் ஆன்லாம் இருக்கு. கோட்டு கொடுத்துருவாங்களா ப்ரோ? இல்ல புரியலங்க பிரதர். ஏன்னா ராகுல் தான் இல்ல யார் பேசுறா? எனக்கு ரொம்ப மியூசிக் கீபோர்ட்ல மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கு. மதன் தான் பேசுறாரு. ஒரு கோவா படத்துல சாமி கண்ணுல ஐஸ் அந்த மாதிரி தான் கேக்குது. இல்ல அந்த கீபோர்ட்ல வரும்ல, ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு போர்டு தொடங்கும்போது ஒவ்வொரு சவுண்ட் வரும்ல, அது மாதிரி ஆ குல் டா வா கி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆயிட்டேன். சரி ரைட் பாலா கேட்கலப்பா கிளியரா? ஆமா பிளடி பேக்கர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ரிலீஸ் சமயத்துல தான் வந்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கவினோட பிளானே அப்படிதான், ஒரு படம் ரிலீஸ் சமயத்துல அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது பிளேடி பேக்கர் என்ன மாதிரி கதை? அதை பத்தி ஒண்ணுமே இல்ல, ஒரு இதுவும் இல்ல, அப்டேட் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு க்ளூவுமே இல்லையே அதை பத்தி. பிளடி பேக்கர் கிளிம்ஸ் பாத்தீங்கல்ல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அவங்க அதுல சொல்லியிருந்தாங்களே. ஆமா, இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு, அது மட்டும் தானே ப்ரோ வந்துச்சு. இப்ப கிட்ஸ்னா அது வந்து ரொமான்டிக் காமெடி அது மாதிரி ஒண்ணுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. பிளேடி பேக்கர் என்ன ஐடியா, என்ன ஜேனர்னே தெரியலையே. ரிலீஸ் சமயத்துல இறங்கும் போது சொல்லிடுவாங்க ப்ரோ, ஒரு நாள் டீசர் வரும்போது நமக்கு டோட்டல் ஐடியா கிடைச்சிடும். ஓகே, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வேட்டையன் வர்சஸ் கங்குவால ஓவரால் கலெக்ஷன் சொல்றேன். ஓவரால் கலெக்ஷன் வந்து கங்குவா கொஞ்சம் லீடிங்ல இருக்கும்னு தோணுது. வேட்டையன் என்னதான் நல்ல படமா இருந்தாலும் பாலிவுட்ல இவங்க ஒரு பெரிய மார்க்கெட் இப்போதைக்கு எனக்கு சூர்யாவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை கொஞ்சம் விரும்புவாங்க. அதுவும் இல்லாமல் 8 வாரம் பர்மிஷன் வாங்கிடுறாங்க தேட்டர் கிட்ட. மாவீரன் ப்ரோ நான் தான் ப்ரோ கரெக்டாக கேட்டுச்சேன். நீங்க தானா ரைட் ஓகே சரி பார்ப்போம். ஏன்னா வந்து வேணாம், ஏதாவது பேசணும், யாராவது நெகட்டிவா பேசுன்றுவாங்க, அதான் வேணாம். இருப்போம் இப்போதைக்கு சொல்லி வச்சிருவோம், அதுக்கப்புறம் நடக்கிறப்ப பார்த்துக்கோங்களா. இல்ல நான் என்னன்னா நீங்க சொல்ற எல்லாமே நான் வந்து எப்பவுமே வந்து இவர் கரெக்டா கணிக்கிறாரு, கரெக்டா சினிமா பேசுறாரு, கரெக்டா பண்றாருன்னு சொல்லுவேன் எப்பவுமே. இந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல தோணுது. பார்ப்போம். அந்த பக்கம் இப்போ நான் இல்ல புரியுது எனக்கு, இல்ல புரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து நான் இந்த படத்தை சொல்றேன், நான் வந்து கங்குவா வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஆனா வந்து ஒரு கிளாஸ் நடந்தா கிளாஸ்ல வந்து டோட்டலா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். நான் இது வரைக்கும் அந்த படத்துல என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கணும், என்ன கணிப்பு வச்சிருக்கணும், எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிற ஒரு கிளாஸ். ஏன்னா வந்து சூர்யாவோட மிகப்பெரிய தியேட்டரிக்கல் கம்பேக்கா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு படம். இது வந்து கிளாஸ் வரும்போது யாரு கூட கிளாஸ் வரும்னு ஒன்று இருக்கு. இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சிவா வந்து ஒரு கிளாஸ் வின்னரு, சிவா வந்து ஈஸியா கிளாஸ்னா ஈஸியா அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிவா கிட்ட வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சிவா யார் கூட வச்சு கிளாஸ் விட்டாருன்னு இருக்கு. அவங்க சிவா கிளாஸ் விட்டதுல 3 படம் வந்து அஜித் படம். ஓகேங்களா, அஜித் வந்து அதாவது எப்படின்னா எப்படின்னு இது பண்ண விரும்பல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல. பட் என்னன்னா அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் ஹீரோ உள்ள ஒரு படம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பேக் டு பேக் எப்படி படம் வருதுன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து சூர்யாவோட இப்போ கரண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய தேட்டருக்கு கம்பேக் கூடிய இடத்துல இருக்கிறார் சூர்யா. அப்ப என்ன பண்ணணும், சூர்யா வந்து ஒரு கிளாஸை தவிர்க்கணும், சூப்பர் ஸ்டாருக்கு மாதிரி கிளாஸ். நான் என்ன சொல்றேன், இன்னொரு டைட்டில் ஆக்டர் கூட வேற யாரு கூட கிளாஸ் சொல்லலாம், நல்லா இருக்கும். அது சண்டை சூப்பரா கொடுத்து ஒரு டஃப் கொடுத்து படத்துக்கு பூஸ்ட் கொடுக்கும். ஒரு கிளாஸ்ங்கிறது படத்துக்கு எப்பவுமே பூஸ்ட் கொடுக்கும், கலெக்ஷன் எப்பவுமே வசூல் ஏற்றும், பேசு பொருளாகும், அந்த படத்தை வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும். ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு மார்க்கெட் ஒரு அவர் கூட கிளாஸ் விடும்போது உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், பல விஷயங்கள் அதையும் பார்க்கணும். ஃபைனலா வந்து பார்ப்போம், கிளாஸுக்கு ரெடியா இருக்காங்களா, இல்லை ஒரு கிளாஸ் தைரியம் இருந்தாங்க. அது உண்மையாலே பெரிய விஷயம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் கூட மோதுறாங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியமான விஷயம். கடைசியில எப்பவும் சொல்றதுதான், கண்டென்ட் இஸ் த கிங். கடைசியா கண்டென்ட் யாரு நல்லா இருக்கோ அவங்க ஜெயிக்க போகுது.
ஆனா மொதல் 3 நாள் ஓப்பனிங்கிறது தான் படத்துக்கு வசூல். அது என்ன பாதிக்குங்கிறது தான் மேட்ரு. அதே நேரத்துல எனக்கு தங்கலான் ஸ்டுடியோ கிரீனோட 2 படத்துல பர்சனலா நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது தங்கலான் தான். கங்குவா செகண்டரியா தான் இருந்துச்சு. ஏன்னா அது அந்த படம் எனக்கு மாவீரன் ப்ரோவா போங்க. ஆமா ப்ரோ. தங்கலான்னு சரியா போகலையா? ஆனா சரியா போகலையே. இல்ல ப்ரோ அது வசூல்லாம் எனக்கு அப்புறம் தான் ப்ரோ. எனக்கு மனசுக்கு ஒரு தேட்டர் விட்டு நம்ம வெளியே வரப்ப எப்படி வரோம் அதான் ப்ரோ எனக்கு எப்பவுமே நான் யோசிப்பேன். நமக்கு ஆடியன்ஸா ஓகே. ஆனா நீங்க வந்து பிசினஸா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து தங்கலான் வந்து 3 நாள் 4 நாள் வசூலுங்கிறத மட்டுமே போதுமானது இல்லை அந்த பட்ஜெட்டுக்கு. இப்ப அவர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் ப்ரோ நீங்க நீங்க எவ்வளவோ கணக்கு பண்ணணும். அவங்க போட்டு 68 கோடி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அதுவே கொஞ்சம் மிகைப்படுத்த இவ்வளவு நேரம் நம்ம அவர் பேசுனது எப்படி கேட்டுச்சோ ஆனா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மி. பிரகாஷ் இவ்வளவு நேரம் அவர் பேசுனது எப்படி கிடைச்சோ அந்த மாதிரிதான் நீங்க பேசுறது. நாய் குறைக்கிற சவுண்ட் கேக்குது சுத்தம். இப்ப கிளியரா கேக்குதா? இல்ல இப்பயும் அதே மாதிரி தானா? இல்ல வினோத்டா அவர் மைக் ஆஃப் பண்ணிட்டார். ப்ரோ கேப்போம். சரி பாப்போம். முடியற நேரத்துக்கு வந்திருக்கிறாரு. சொல்லுங்க முருகேஷ் ப்ரோ, என்ன விசேஷம் உங்களுக்கு? சொல்லுங்க. கங்குவா வேட்டையன் ஒன்றும் இல்லை. இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அமரன் வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு அமரனே ஒரு பெரிய குழப்பத்தை அமரன் ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் 15 வர வேண்டிய இன்டென்ஷனாக கொண்டு போய் நான் வந்து தீபாவளி தான் ஒரு அந்த பெரிய குழப்பத்தை ஒன்று இதனா அப்படி நீட்டா வந்து கங்குவா கொண்டு போய் தீபாவளி போட்டுக்கலாம். அதுவும் கரெக்ட். அது அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு எனக்கு அமரன் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு எனக்கு ஷாக்கிங்கா தான் போனேன். எப்போவோ படம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் பண்ணிருக்கேன். நீட்டா வந்து ஆகஸ்ட் நான் வந்து தீபாவளி தான் ஒரு வாரம் படம் பண்ணிருக்கேன். இல்ல அந்த படம் ஆக்சுவலா சொல்ல போனா தீபாவளிக்கு ஏற்ற கண்டென்ட் இல்லைங்க. அது அந்த படம் ஆகஸ்ட் 15 கண்டென்ட் இல்லையா? ஒரு நார்மல் செலிபிரேட் ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு ஏற்ற படம் கிடையாது. ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம அதனாலதான் வந்து தைரியமா பிரதர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த விடாமுயற்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டுமே டஃப் ஆயிரும். பார்ப்போம். எல்லாமே இந்த வாரத்துல அந்த அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லயும் இருக்கு அடுத்தது. அதை விட கங்குவா டீம் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னா அவரு 2 பேர் பேட்டியில தான் இருக்கும். நான் தங்கலான் சக்சஸ் மீட்ல வந்து இதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன், கேட்கல. சுகுமார் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? போயிட்டீங்களா? கொஞ்ச நேரம் பாத்துக்கோ பாலான்னு போனாரு, என்னன்னு தெரியல. இல்ல அவர்கிட்ட கேட்கலாம். தங்கலான் பிரஸ் மீட்ல வந்து யாருமே இந்த கேள்வி கேட்கலையா? கங்கு என்னங்க கிளாஸ் வராது, நீங்க கிளாஸ் வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதை கேட்டிருப்பாங்களே. நான் பிரஸ்ல உட்காந்தா முதலாளா கேட்டிருப்பாங்க. அதை சுகுமார் ப்ரோ உட்காந்து கேட்டாரா இல்லையான்னு தெரியலையே. அவர் இன்னைக்கு 1 hour சமாளிச்சாரு, அதே பெரிய விஷயம். ஆமா, இன்னைக்கு அதுவே பெரிய விஷயம். அவர் கஷ்டத்தை கொடுத்தாச்சு. நமக்கு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா பரவாயில்ல, அப்பயே ஆரம்பிச்சுக்கலாம். ஒண்ணுமே கேட்கலங்க இன்னைக்கு. பார்ப்போம், ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தி ஆகணும் சீக்கிரம். நானுமே அப்போ அமரன் அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அப்போ அக்டோபர் 10 அமரன் வர்சஸ் கங்குவா தான் வரும் போல அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா அவங்க இன்னும் 20 நாள் தள்ளி தீபாவளி போயிட்டாங்க. பாலா சொல்லிட்டேன். அப்புறம் வேட்டை பாலா குஷி. சரி போதா சனிவாரம் ட்ரெய்லர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேச வரல, மேபி பேசிக்கலாம். தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு நேற்று.
ப்ரோ அது கொஞ்சம் தில் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன நல்லா bro சொல்றீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தமிழ் ட்ரெய்லர் தான் இன்னைக்கு தான் பார்த்தேன் காலையில. இல்ல இல்ல அது அந்த அது தில்லோட சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் தாக்கத்துல இருந்துச்சு. அந்த மூஞ்சில வடு உருவாக்குறது, அப்புறம் போலீஸை எதிர்க்கிறதுன்னு. ஆனா இது டோட்டலா கான்செப்டே மாறுது. உங்களுக்கு சாய்குமார் சொல்றது பார்த்தா கொஞ்சம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பிஜிஎம் இருந்துச்சு. இந்த பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ட்ரெயிலர் பார்த்தா அது தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்கு. கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ப்ராப்பரா அவங்க பிளானும் பண்ணாங்கன்னா ப்ரொமோஷன் பண்றாங்க. இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் தமிழ்லயும் ஓரளவுக்கு ஓடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா அந்த இதுக்கு அது போக எஜுஸ்வரியோட அந்த ரீசன்ட் பேட்டிகள் வந்து நல்ல ப்ரொமோஷன் டூலா மாறிடுச்சு. அது எப்படி ஒரு படம் ஒன்று வரப்போகுதுங்கிறத தெரியப்படுத்திடுச்சு. அதுதான் இன்னைக்கு தேவை. ஒரு படம் ஒன்று வரப்போகுதுங்கிறது எஜுஸ்வரியோட பேட்டி இருக்குல்ல, கிண்டலா பேசுனது, அந்த வடிவேலு கிட்லி சொன்னது, இந்த பாட்டு போடுனது, அது எல்லாம் வரைஞ்சு ஒரு நல்ல ஒரு காமெடி சென்ஸை கிரியேட் ஆகி ஒரு மீம் டெம்ப்ளேட்டை வந்து ஒரு படத்தை பத்தி பேசு பொருளாக்கிருச்சு. அப்போ அது மாதிரி வந்து படமும் கொஞ்சம் பாசிட்டிவ் கண்ட் வந்துச்சுன்னா ஓடிடும். அது போக நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ணார்ல, இப்போ ரீசெண்டாக அந்த கண்ட் ரிலீஸ் பண்ணாரு, அதுவுமே ஹிட் ஆயிடுச்சு. அவர் பேக் டு பேக் நல்ல படங்கள் ரிலீஸ் பண்றாரு. இந்த படமும் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா படம் தமிழ்லயும் ஓடும். எனக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ் கேரக்டர் மட்டும் தில் படத்துக்கு தூக்கி வச்ச மாதிரி தான் ப்ரோ. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு எல்லாரையும் வம்பளுத்துட்டு கடைசியில் பப்ளிக்கே அடி வாங்குவார். அதுல இல்ல அதுல தில் படத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு லஞ்சம் வாங்குற கெட்ட ஒரு போலீஸ்காரன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோங்கிறது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்கள், குறிப்பிட்ட இன மக்கள்ங்கிற மாதிரி வருது. இதுல இப்படி அவனை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ற ஒரு சைக்கோ மாதிரி வருது. அது லஞ்சம் வாங்குற ஒரு கேரக்டரோட முடிஞ்சு போயிடும். கடைசியில் பப்ளிக்ல வம்பளுத்து விக்ரம் அடி வாங்குவார். இதுலேயே அதே மாதிரி தான் வரும். ட்ரைலர்ல அப்படிதான் இருக்கு. பார்ப்போம். ஒரு ஏதாவது ஜாலியா ஏதாவது வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ராணி வந்து கமர்ஷியல், அதாவது இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் மோடு பார்ப்போம். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா? எனக்கு கேக்குது ப்ரோ. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. அப்பாடா ப்ரோ, தங்கச்சி வீட்டுல யாரும் கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ ஒன்றும் இல்லை, தங்கலான் தேங்க்ஸ் கிவிங் வீட்டில் வந்து கங்கோ வர்சஸ் வேட்டையனை பற்றி யாரும் கேள்வி கேட்கலையா? அதுக்கு எதுவும் சொன்னாங்களா? என்னங்க கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. கேள்வியே கேட்கவில்லை ப்ரோ யாரையுமே. இல்ல நான் பேசுறது கேட்குதா அவருக்கு? யாருமே வந்து யாரையுமே கேட்கவில்லைங்களா? அதுதான் கேள்வியா? ரைட், ஓகே, சரி ப்ரோ, நெக்ஸ்ட் பேச முடிச்சுக்கலாம். அதுதாங்கிறது புரிஞ்சிருச்சுன்னு. சரி, 10 நிமிஷமா பேச சொல்லுங்க ப்ரோ, முடிச்சிடலாமா? ஓகே, நான் முடிச்சிடலாம். கேக்குதா? கேக்குதுண்ணா. இந்த வாழையோட இது போயின்னு இருக்கு இன்னும் ட்ரெயிலர் லான்ச்சு. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னும் முடியலையா? இல்ல அப்படி இல்லப்பா, இன்னும் 4 பேர் பேச வேண்டியது இருக்கான். அதுல மெயின் ஸ்பீக்கர் யார் தெரியுமா? இன்னும் மிஸ்கின் பேசலன்னாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். சூப்பர். ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே, நாளைக்கு பாப்போம். பிரகாஷ் ஓகேண்ணா. நீங்க பேசுறது பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் கேட்கல போல ப்ரோ.